கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். லூக்கா சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 19 முதல் 31 வரைக்கும் உள்ள வேத பகுதிகள் இன்றைய வேத பாட கூட்டத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதிகள். லூக்கா சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 19 முதல் 39 வரைக்கும் உள்ள வேத பகுதிகள். ஒரு சில வசனங்களை வாசிக்க கேட்போம். வாசிங்க. ஒரு மனுஷன் இருந்தான். அவன் இரத்தாம்பரமும் விலையேறப்பெற்ற வஸ்திரமும் தரித்து அனுதினமும் சம்பிரமமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். லாசரு எனும் பேர் கொண்ட ஒரு தரித்திரனும் இருந்தான். அவன் பருக்கள் நிறைந்தவனாய் அந்த ஐஸ்வர்யவானுடைய வாசல் அருகே கிடந்து அவனுடைய மேய்ச்சியிலிருந்து விழும் துணிக்கைகளாலே தன் பசியை ஆற்ற ஆசையாயிருந்தான். நாய்கள் வந்து அவன் பருக்களை நக்கிற்று. 31வது வசனத்தை வாசிப்போம். அவர்கள் மோசேக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் செவிக்கொடாவிட்டான். மரித்தோரிலிருந்து ஒருவன் எழுந்து போனாலும் நம்ப மாட்டார்கள் என்று சொன்னான் என்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வேத பகுதியிலிருந்து ஒரு தலைப்பெடுத்து இந்த மாலை வேளையிலே ஒரு வேத சத்திய தியானமாய் இந்த வேத பாட கூட்டத்திலே வசனங்களை தியானிப்போம். ஐஸ்வர்யவானும் நரகமும். இந்த வேத பாட கூட்டத்திற்கான தலைப்பு ஐஸ்வர்யவானும் நரகம். இந்த ஐஸ்வர்யவான் ஏன் நரகத்துக்கு போனார்? இந்த ஐஸ்வர்யவானுடைய பாவம் என்ன அப்படிங்கிறத தியானிக்கிறதுக்கு முன்பாக இந்த ஐஸ்வர்யவானை குறித்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 7 நல்ல கருத்துக்கள் சொல்கிறதுக்கு இருக்கிறது. அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம், ஏற்றுக்கொள்ளாமலும் இருக்கலாம். நல்ல ஐஸ்வர்யவானை குறித்து ஒரு 7 கருத்துக்கள் சொல்வதற்கு நல்ல கருத்துக்கள் இருக்கிறது. ஏன்னா வேதம் இவனை ஒரு பெரிய பாவியாய் சித்தரித்தது போல சொல்லவில்லை. ஆனால் இவன் நரகத்துக்குரியதான வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறான். ஆகையால் இவன் ஏன் நரகத்துக்கு போனான் என்பதை குறித்து ஒரு 7 கருத்து நம்ம தியானிக்க போகிறோம். அதற்கு முன்பாக இவனிடத்தில் காணப்பட்ட நல்ல காரியங்கள் என்ன, அதையும் ஒரு 7 கருத்தாக தியானிக்க போகிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசப்பா, ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைந்தாலும் ஐஸ்வர்யவான்கள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது கூடாத காரியம் என்று சொல்லியிருக்கிறாங்க. நல்ல பணக்காரங்க ஐஸ்வர்யவான்கள் பரலோகத்துக்கு போக முடியாது என்பதல்ல. ஒரு ஆபிரகாமும் ஒரு ஐஸ்வர்யவான் தான். ஆனால் அந்த பூமியில் வாழும்போது ஐஸ்வர்யத்தின் அந்த மயக்கம், ஐஸ்வர்யத்துக்கு கீழ்ப்பட்டு வாழ்கிற ஒரு வாழ்க்கை அவர் வாழவில்லை என்பது தான் வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. பரதேசியாய் வாழ்ந்திருக்கிறார், அந்நியர்களை உபசரித்திருக்கிறாங்க. பல நல்ல காரியங்களை அவர் பூமியில் வாழும்போது தனக்கு இருந்த சொத்து, தனக்கு இருந்த வசதி, ஆசீர்வாதங்களை வைத்து செய்திருக்கிறாங்க. எல்லாவற்றுக்கும் மேலே இந்த பூமியில் வாழும்போது அவர் ஒரு ஐஸ்வர்யவானுக்குரிய அந்த விதமான ஒரு ஜீவியத்தை இந்த பூமியிலே தன்னுடைய வாழ்க்கையிலே குடும்பத்திலே வெளிப்படுத்தவில்லை என்பதுதான் வேதம் சொல்லுகிறது. ஐஸ்வர்யம் தப்பல்ல, ஐஸ்வர்யத்தை வைத்து வாழ்கிற வாழ்க்கையின் அனுபவம் வேதத்தின்படி தவறாக கணக்கிடப்படுகிறது. அதன் அடிப்படையிலே இந்த நரகத்துக்குரியவள அவர்களே அதிகமானவர் போய்விடக்கூடிய சூழ்நிலைகள் வருகிறது. எண்ணி முடியாத ஊழியர்கள் ஒரு காலத்தில் ஒரு நியாய தீர்ப்பு நாளிலே நரகத்துக்குரியவளாய் மாறுவதற்கு காரணம், ஊழியத்துக்கு வந்த பிற்பாடு அவளுடைய வாழ்க்கையில் அவள் சேர்த்த சொத்து, சுகம், பணம், ஐஸ்வர்யம், ஆடம்பரமான வாழ்க்கைகள் அதற்கு ஒரு மூல காரணமாய் மூலதனமாய் மாறிவிடுகிறது. ஏறக்குறைய 190% ஊழியர்கள், அறியப்படுகிற ஊழியர்கள் வரும்போது கஷ்டங்கள், வேதனைகள், பலவிதமான பசி பட்டினியின் அனுபவத்தோடு கர்த்தருடைய ஊழியத்துக்கு வருகிறார்கள். பலவிதமான பிரயாசத்தின் மத்தியிலே ஊழியத்தை செய்த ஆசீர்வாதத்துக்குரியவளாய் மாறுகிறார்கள். நாட்கள் செல்ல செல்ல அவளுடைய வாழ்க்கையிலே அந்த பணம், அவளுக்கு இருக்கிறதான எல்லா ஆசீர்வாதத்தின் அனுபவமாய் தேவன் கொடுத்தவைகள் அல்லது அவர்கள் சம்பாதித்து கொண்டவைகள் அல்லது அவர்களிடத்தில் வந்து சேர்ந்தவைகள் அவளுடைய வாழ்க்கையிலே அவளை நரகவாசிகளாய் மாற்றி விடுகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நம்முடைய தியானத்துக்கு நேராய் கடந்து வருவோம். இந்த ஐஸ்வர்யவானிடத்தில் காணப்பட்டதான நல்ல காரியங்களிலே ஒரு 7 விஷயத்தை வசனத்தோடு சம்பந்தப்படுத்தி அதே நேரத்திலே அந்த அவருடைய வாழ்க்கைக்குள்ளே நாம் சற்று ஆராய்ந்து சொல்லக்கூடிய விஷயமான ஒரு சில விஷயத்தையும் சேர்த்து ஒரு 7 கருத்தை உங்களுக்கு சொல்லுகிறோம். லூக்கா சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 24வது வசனத்தின் அடிப்படையில் இவர் ஒரு கிறிஸ்தவ அல்லது இவர் ஒரு தேவனுடைய அல்லது இவர் தேவனை அறியக்கூடிய இடத்திலிருந்து ஒரு மனிதன், இன்றைக்கு இருக்கிற காலகட்டத்திலே சொல்ல போனால் ஒரு கிறிஸ்தவர் என்கிற இடத்துக்குரியவர் என்று சொல்லிக் கொள்ளலாம். வாசிங்கள்.
அப்பொழுது அவன், தகப்பனாகிய ஆபிரகாமே, நீர் எனக்கு இறங்கி லாசரு தன் விரலின் நுனியை தண்ணீரில் தோய்த்து. நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. ஆபிரகாமை தகப்பன், பிதாக்கள் என்று சொல்லி அறியக்கூடிய இடத்துல இருந்திருக்கிறார். இப்போ நம்ம வேத பாட கூட்டத்துக்கு ஏற்றபடி சொன்னால் இவர் ஒரு புறமதஸ்தினராய் சொல்லப்படுகிற நபர் அல்ல. இவர் ஒரு புறஜாதியன் என்று சொல்லப்படுகிற இடத்தில் அல்ல. தேவனை குறித்து சற்றும் அறியாதவர் என்று சொல்வதற்குரிய இடத்தில் அல்ல. ஆபிரகாமை தகப்பனே என்று அழைக்கக்கூடிய இடத்திலே இவருடைய வாழ்க்கையிலே ஆபிரகாமை குறித்து அறிந்திருக்கக்கூடிய இடத்தில் உள்ள ஒரு மனிதனாகத்தான் இவர் வாழ்ந்திருக்கிறார். வேதத்தில் சொல்லப்பட்ட ஓமைகளிலே இந்த ஓமை உண்மையாய் நடந்த சம்பவத்தின் ஓமையாய் நாம் அறிந்து கொள்ள முடியும். காரணம், இந்த ஓமையிலே லாசரு என்கிற ஒரு மனுஷனுடைய பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த ஐஸ்வர்யவான் ஆபிரகாமை பார்த்தபோது அடையாளம் பார்த்து சொல்லக்கூடிய இடத்திலே இவருக்கு இருந்திருக்கிறது. ஆபிரகாம் தகப்பனே என்று சொல்லக்கூடிய இடத்திலே இருந்திருக்கிறார். இப்போ இவர் ஒரு கிறிஸ்தவர் என்று சொல்வதிலே எந்த விதத்திலும் நம்ம ஐயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்போது இவர் ஒரு கிறிஸ்தவராக இருந்தது ஒரு நல்ல விஷயம்தான். ஒன்றான மெய்தேவனை ஆராதிக்கிற ஒரு சிலாக்கியம் இந்த பூமியிலே கிடைப்பது நமக்கு ஒரு பெரிய பாக்கியம்தான். கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் பெற்றவளாய் இருக்கிறாள் என்று எழுதப்பட்டது போல இந்த பூமியிலே எவ்வளவோ தேவர்கள் எனப்பட்டவர்கள் இருந்தாலும் தேவன் நம்முடைய தேவன்தான் தேவன் என்று சொல்லக்கூடிய இடத்துல வானத்தின் கீழே பூமியிலே மனுஷ ஜாதிக்குள்ளே ரட்சிப்படைவதற்கு இயேசு கிறிஸ்துவின் நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் இல்லை என்று சொல்லப்பட்டது போல யெகோவா என்கிற ஒரு நாமமுடைய தேவனை ஒரு மனிதன் அறிந்து கொள்வதும் அவர்தான் தேவன் என்று சொல்லி ஒத்துக்கொள்வதும் அவனுக்கு கிடைத்த ஒரு பெரிய சிலாக்கியம்தான். இந்த சிலாக்கியம் இவனுக்கு இருந்திருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகள் அல்லது தேவதாசர்கள் என்று அழைக்கப்படுகிறவர்களை அடையாளங்களில் கொள்ளக்கூடியதான அனுபவம் இவருக்கு இருந்திருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகையால் இவரிடத்திலிருந்து முதலாவது நல்ல காரியமாய் சொல்லிக் கொள்வதற்கு நாம் எடுத்துக்கொண்டது இவர் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தை அல்லது ஒரு கிறிஸ்தவர் என்கிற இடத்துக்குரியவராக வாழ்ந்திருக்கிறார். இவர் பழைய ஏற்பாட்டு காலத்தின் அனுபவத்தில் உள்ளவர். ஆனால் நம்ம காலத்துக்கு ஏற்றபடி ஒரு கிறிஸ்தவர் என்கிற விதத்திலே இவரை சொல்லிக் கொள்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இரண்டாவதாக லூக்கா சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 25வது வசனத்தின் அடிப்படையிலே வாசிங்களா. அதற்கு ஆபிரகாம், மகனே, நீ பூமியிலே உயிரோடு இருக்கும் காலத்தில் உன் நன்மைகளை அனுபவித்தாய், லாசருவும் அப்படியே தீமைகளை அனுபவித்தான். கர்த்தருடைய வாசியா. அதை நினைத்துக்கொள், இப்பொழுது அவன் தேற்றப்படுகிறான், நீயோ வேதனைப்படுகிறாய். பொதுவாக என்னன்னா, இப்போ ஆபிரகாம் பதில் கொடுக்கிறதான அனுபவத்தில் இந்த ஓமையில, மகனே நீ பூமியிலே நன்மை அனுபவித்தான். இதுலேருந்து நம்ம ஒரு காரியத்தை எடுக்கிறோம். நல்லா அநியாயமாக சம்பாதிக்காமல் உழைச்சி நல்லா சம்பாதிச்சிருக்கிறேன். நல்லா உழைச்சி சம்பாதிச்சு அந்த உழைப்பில் அநியாயமாக எதையும் சம்பாதிக்கலை அப்படிங்கிறத நம்ம இதிலிருந்து எடுத்துக்கொள்கிறோம். சம்பாத்தியம் அநியாயமாக இருந்ததாக நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது. அப்படி நம்ம ஆதாரபூர்வமாக நிரூபிப்பது கொஞ்சம் கடினம். இப்படி சம்பாத்தியம் ஒரு நியாயமான விதத்தில் நன்மைக்கு ஏதுவாக சம்பாதிச்சிருக்கிறார். பூமியில் நன்மையாக வாழ்வதற்கு ஏற்ற விதத்தில் ஒரு சம்பாதிச்சிருக்கிறார் அப்படின்னு நம்ம ஒரு கருத்தை என்ன செய்கிறோம், கொண்டு வரோம். அல்ல அநியாயமான விதத்தில் உழைச்சி சம்பாதிச்சிருப்பார். பொதுவாக அநியாயமாக சம்பாதிக்கிறவங்களும் நரகத்துக்கு போவாங்க. ஆனால் இவர் நியாயமாக சம்பாதிச்சார் அப்படிங்கிறத ஒரு நம்ம நிலைப்படுத்துகிறோம். இன்றைக்கும் அப்படி தான் அநேகர் சொல்லுவாங்க, நான் நியாயமாக சம்பாதிச்சு நான் உழைச்சி சம்பாதிச்சு சந்தோஷமாக இருக்கிறேன், இல்லை என்ன தப்பு. உண்மைதான், அதில் ஒன்றும் தப்புன்னு நம்ம என்ன செய்ய முடியாது, சொல்லிக்கொள்ள முடியாது. நம்மளும் ஐஸ்வர்யமான அந்த இடத்துல தான் ரெண்டாவது குறிப்புக்கு நம்ம கொண்டு வருகிறோம். நன்மை அனுபவிக்கும்படி உலகத்தில் அவர் நியாயமாக சம்பாதிச்சிருக்கிறார். அவருடைய குடும்பத்தில் சாபங்கள் வருவதற்கேற்ற விதத்தில் அவருடைய சம்பாத்தியம் இல்லை. அதுக்கு தான் நம்ம இதை கொண்டு வரோம். இப்போது சில சம்பாத்தியங்கள் வரும்போது குடும்பங்களிலே சாபங்கள் வந்து விடுகிறது. அநியாயமாக சம்பாதிக்கும் போது, கலப்படமாக சம்பாதிக்கும் போது, பல விதங்களில் வட்டி கொடுத்து பல விதங்களில் சம்பாதிக்கிறதான வேளையில் அவருடைய வாழ்க்கையில் குடும்பங்களில் சில விதமான சாபங்கள் வந்து விடுகிறது. இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் இவருடைய வாழ்க்கையில் அந்த அனுபவங்கள் இல்லை அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். ஏன்னா நன்மை அனுபவிக்கிறார். நன்மை அனுபவிக்கும்படியாக இவருடைய சம்பாத்தியம் இவருக்கு அனுகூலமாக இருந்திருக்கிறது. அதை அடிப்படையாக வைத்து நம்ம என்ன சொல்கிறோம், இவருடைய சம்பாத்தியங்கள் நேர்மையானதாக இருந்திருக்கலாம் அப்படின்னு ரெண்டாவது குறிப்பில் அவருடைய வாழ்க்கையில் நன்மையாக எடுக்கும்போது
அவருடைய வருமானம், அவருடைய சம்பாத்தியங்கள் நேர்மையானதாக, நன்மை அனுபவிப்பதற்கேற்ற விதத்தில் அவருடைய வருமானங்கள், சம்பாத்தியங்கள் அவருக்கு இருந்திருக்கிறது. மூன்றாவது குறிப்புக்காக நம்ம இவ்விடத்திலிருந்து நல்லதாக எடுத்துக்கொள்ளும் போது 16ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை வாசிக்கும் போது, 16ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை வாசிக்கும் போது வாசிங்கள். அப்பொழுது அவன், அப்படியான தகப்பனே, எனக்கு 5 பேர் சகோதரர் உண்டு. அவர்களும் வேதனையுள்ள இந்த இடத்துக்கு வராதபடி அவன் போய் அவர்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும் பொருட்டு. போதும். அப்ப இதுல இந்த இடத்துல இருந்து அவனுக்கு ஒரு சகோதர பாசம் இருக்கிறத அறிகிறோம். தான் நரகத்தில் இருக்கிறேன், சரி அவங்க தம்பியெல்லாம் வந்தாங்கன்னா, சகோதரெல்லாம் வந்தாங்கன்னா நமக்கு துணையாக இருக்குமேன்னு சொல்லி நினைக்கல. சரி நம்ம தான் வந்துட்டோம், நம்முடைய சகோதரர் வரக்கூடாது என்கிற விதத்தில் அவனுக்கு ஒரு சகோதர பாசம் இருந்திருக்கிறது. இப்போ இன்றைக்கெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா சொத்துக்கு பயங்கர சண்டை நடக்குது. சொத்துக்கு என்ன எப்படியெல்லாம் சண்டை போடுறாங்க தெரியுமா? அப்பா, இவ்வளோ சகோதர பாசம் இல்லாமல் ரொம்ப பெரிய சண்டைகள் போடுற குடும்பங்களெல்லாம் இருக்குது. அதுக்கு சில நேரம் அவங்களுடைய பெற்றோரும் ஒரு காரணமாக அமைஞ்சிடுறாங்க. சில நேரங்களில் குடும்பங்களில் சகோதரர்களுக்குள்ளே ஒற்றுமையாக வாழ முடியாத அளவுக்கு அவளை வளர்க்கிற அவங்கள பெற்றோரும் அதற்கு ஒரு காரணமாக, மூல காரணமாக அமைஞ்சிடறாங்க. இல்லை சில தாய்மார்கள் மூலதானமாகவே அமைஞ்சிடுறாங்க. பிள்ளைகளை வளர்க்கும் போதே பிரிவினைக்கு ஏதுவாக பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்கிட்டு திருப்பி பிள்ளைகளை குறை சொல்லுவாங்க. இன்னொன்று, சில நேரங்களில் அந்த பெற்றோருடைய ஜீனும் அந்த பிள்ளைகள் ஒற்றுமையாக வாழ முடியாததற்கு ஏதுவாக இருக்கும். சில தாய்மார்களுக்குள்ள அப்படிப்பட்ட பிரித்து இது செய்யக்கூடிய அனுபவங்கள் இருக்கும். அந்த ஜீன் பிள்ளைகளுக்குள்ள இருந்து செயல்படும். அதெல்லாம் உண்மைதான், அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது. அதெல்லாம் இன்றைக்கி இருக்குது. இதெல்லாம் பைபிள் ஸ்டடியில் நம்ம லேசாக ஒரு டச் பண்ணி போயிட்டு இருக்கோம். நிறைய குடும்பங்களில் பிள்ளைகள் ஒற்றுமையாக வாழாததுக்கு காரணம் அந்த பெற்றோருடைய ஜீன், பெற்றோருடைய வளர்ப்பு, அதெல்லாம் ஒரு காரணம். இப்போ நாங்களாம் எங்கள் குடும்பங்களில் பிறந்து வளர்ந்த போது 10 பிள்ளைகள். அப்படி பெரிய பிரச்சனைக்கு ஏதுவான சூழ்நிலைகள் அண்ணன் தம்பிக்குள்ளேயும் சரி, சகோதரிமார்களுக்குள்ளேயும் சரி, ரொம்ப பெரிய சொத்தும் இல்லை, அது ஒரு பக்கம் ஒன்று இருந்திருந்தாலும் அவ்வளோ பெரிய பிரச்சனைக்கு ஏதுவாக எனக்கு அதை தாங்க இதை தாங்கன்னு கேட்குற குணம் இருக்கான்னா ஒருத்தருக்கு இருந்திருக்காது அப்படிங்கிற இதைத்தான் சொல்ல முடியும். இன்றைக்கு உள்ள நிலவரத்தில் எடுத்து பார்த்தா உலகத்தில் அப்படி நம்ம சொல்ல முடியலை. அண்ணன் தம்பியை, தம்பி அண்ணனை, இப்படியெல்லாம் பல விதத்தில் வெட்டு குத்து கொலைகள் நடப்பதற்கெல்லாம் ஒரு காரணம் அந்த சகோதர பாசங்கள் இல்லாதது தான் காரணமாக இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாட்டும். ஆனால் இந்த ஐஸ்வர்யவான் இடத்திலிருந்து நம்ம நல்லதாக சொல்கிறதுக்கு ஒரு விஷயம், சகோதர பாசம் அவனுக்கு இருந்திருக்கு. இந்த குடும்பங்களில் பாருங்கள், வசதி உள்ள அன்னைமார், வசதி உள்ள அக்காமார், வசதி உள்ள தங்கச்சிமார், வசதி உள்ள தம்பி, இப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் உதவி செய்கிறத விட இப்படிப்பட்டவங்களுடைய கல்யாணங்களுக்கு போவாங்க, நல்லா கொடுப்பாங்க, பல காரியத்தை செய்வாங்க. வசதி உள்ளவங்களுக்கு செய்யக்கூடிய இடத்துல இருக்குது. இப்படியெல்லாம் அந்த சகோதர பாசத்தில் ஒரு பட்சபாதங்களை பார்க்க முடியும். இடுக்கண்ணில் உதவுகிறதற்காகவே சகோதரர்களை கர்த்தர் படைத்திருக்கிறார். ஆனால் இன்றைக்கு அந்த அனுபவங்களை நம்ம பார்க்குறது ரொம்ப குறைவாக இருக்குது. ஆனால் இவன் ஐஸ்வர்யவான் இடத்துலேருந்து பார்க்கும்போது நல்ல சகோதர பாசம் இருந்திருக்கு. நான் நரகத்துக்கு வந்துட்டேன் ஆண்டவரே, ஆனால் என் சகோதரர்கள்லாம் நரகத்துக்கு வரக்கூடாது அப்படின்னு அவனுக்குள்ள ஒரு சகோதர பாசம் இருந்திருக்கு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாட்டும். இப்போ மூன்றாவது, சகோதர பாசத்துக்குரியவனாய் இவன் வாழ்ந்திருக்கிறான், சகோதர ஐக்கியத்துக்குரியவனாய் வாழ்ந்திருக்கிறான் அப்படின்னு நம்ம என்ன செய்கிறோம், மூன்றாவது கருத்தை அவனுடைய நல்ல காரியமாக சொல்கிறதுக்குரிய விஷயமா சொல்கிறோம். இப்போது தேவனுடைய பிள்ளைகள் இதிலெல்லாம் இருந்து அறிந்து கொள்ளணும். இன்றைக்கு ஊழியர்களுக்குள்ள ஐக்கியத்தை பார்க்குறது முடியலை. நம்ம எல்லாருக்கும் மூத்த சகோதரர் ஆண்டவராக இயேசப்பா, நாம் எல்லாம் அவருடைய இளைய சகோதரர்களாய் வேதம் நமக்கு சொல்லி கொடுக்குற, நம்ம எல்லாருக்கும் ஒரே பிதா இருக்கிறார், அவருடைய இரத்தத்தினால் ஒரே பிள்ளைகள், ஒரே ஊழியர்கள் என்று சொல்லக்கூடிய அனுபவங்கள் இருந்தாலும் இந்த சகோதர பாசங்கள் குறைவாகத்தான் இருக்கிறது. சரியா? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்து மகிமை உண்டாட்டும். சகோதரை பகைக்கிறோன் மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு சொத்து சுகத்துக்காக, பணத்துக்காக, பொருளுக்காக, உலகத்தின் ஆசீர்வாதங்களுக்காக சகோதரர்கள் மேலே பகையும் கசப்பும், சகோதரர்களோடு பேச முடியாமல், ஐக்கியப்பட முடியாமல், ஏழ்மைப்பட்ட சகோதரர்களுக்கு உதவி செய்ய முடியாமல், உதவி செய்யக்கூடிய விருப்பம் இல்லாமல், இப்படியெல்லாம் வாழ்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த வேத பகுதிகளில் இருந்து நமக்கு அதுதான் வேதம் நமக்கு சொல்லி கொடுக்கிறது. முன்னொரு காலங்களெல்லாம் குடும்பங்களில் மூத்தவங்களாக பிறந்தாங்கன்னா வாழ்க்கையை தியாகம் பண்ணி கூட
தங்களுக்கு கீழே இருந்தவங்கள கல்யாணம் பண்ணி கொடுத்து வாழ வச்சு அவங்க தியாகியாகவே வாழ்ந்திருக்கிறாங்க. அந்த சகோதர பாசத்தினால தகப்பனார் சரி இருந்திருக்கிறாரு. அப்போ அந்த குடும்பத்தில் அந்த பிள்ளைகளை கரையேற்றுறதற்காக அப்படிப்பட்ட விதத்தில் வாழ்ந்திருப்பாங்க. சில குடும்பத்தில் இளையவங்க அப்படிப்பட்ட நிலவரத்தில் இருந்திருப்பாங்க. சில குடும்பத்தில் நடுவில் 5 பிள்ளைகள் 6 பிள்ளைகள் இருக்கக்கூடிய குடும்பங்கள், இப்படி யாரோ ஒருத்தங்க அந்த குடும்பத்தில் தங்களை தியாகம் பண்ணி அந்த குடும்பங்கள் முன்னேறுவதற்கு பிரயாசப்பட்டிருப்பார். எங்கள் குடும்பத்திலலாம் பார்த்தா ஒரு அண்ணன் தான் அதற்கு மூல காரணமாக இருந்தது. இன்றைக்கி இந்த குடும்பம் இவ்வளவுத்துக்கு ஓரளவுக்கு இவ்வளவு வளர்ந்து ஆளாகப்பட்டதற்கு கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 3வது சகோதர பாசம் உள்ளவனாக இருந்திருக்க. 4வது வேதத்தில் இருந்து மற்றபடி நம்ம அதிலிருந்து எடுத்துக்கொள்கிறது என்னவென்று சொன்னால், அவன் யாருக்கும் தொந்தரவு கொடுக்கிற விதத்தில் வாழலை, யாருக்கும் இடையூறு பண்ணலை, எந்த விதத்திலும் இடையூறு பண்ணுகிறதான வாழ்க்கை அவர் வாழவே இல்லை. யாருக்கும் அவர் தொந்தரவு கொடுத்தாரு, யாருக்கும் பிரச்சனையாக இருந்தார், யாருக்கும் மன கஷ்டத்தை கொடுத்தாரு, யார்ட்டையும் சண்டை போட்டார் அப்படின்லாம் இல்லை, சொல்லப்படலை. ஆனால் நம்ம எடுத்துக்கொள்ளும். யார்ட்டையும் அவர் சண்டை போட்டார், மனவேதனைப்பட்டார், அவருக்கு பகையாளி இருந்தாங்க, எதிரி இருந்தாங்க, பிடிக்காதவங்க இருந்தாங்க அப்படிலாம் நம்ம சொல்கிறதுக்கு அங்கே அந்த வேத பகுதிக்குள்ளே ஆளே இருந்ததான் நம்ம சொல்லலை. அப்படி ஒரு கருத்தை அந்த வேத பகுதிக்குள்ளே இருந்து நம்ம எடுக்கிறோம். வாழ்க்கையில் அவனுக்கு எதிரிகளோ, வேண்டாதவங்களோ, பிரச்சனைக்குரியவங்களோ, அவன் சமாதானத்தை கெடுக்கிறவங்களோ, அல்லது அவன் மற்றவங்கள சமாதானத்தை கெடுக்கிறவன் அவன் வாழ்ந்தான் அப்படின்னு சொல்கிறதுக்கு எந்த விதமான ஆதாரமும் இல்லை. அதனால் அவன் நான் உண்டு என் காரியம் உண்டு அப்படின்னு தான் வாழ்ந்திருக்கிறான். ஒரு சன்மார்க்கமாக வாழ்ந்திருக்கிறான். ஒரு சன்மார்க்கமான வாழ்க்கை, தான் உண்டு தான் காரியம் உண்டு அப்படின்னு வாழ்ந்திருக்கிறான். யாருக்கும் இடையூறாக வாழலை, யாரையும் தனக்கு ஒரு இடையூறாக எதிரியாகவும் கூட மாற்றிக்கொள்ளலை. 1000 நண்பர்கள் இருந்தும் ஒரு எதிரி இருந்தான்னா அவனுடைய வாழ்க்கையில் நிம்மதியாக வாழ முடியாது. இவன் நன்மையை அனுபவிச்சிருக்கான் அப்படிங்கும்போது அவனுடைய வாழ்க்கையில் யாருக்கும் அவனும் எதிரியாகலை, யாரையும் தனக்கு எதிரியாகவும் மாற்றிக்கொள்ளலை. யாரோடும் பகையோ, கசப்போ, சண்டையோ, பிரச்சனையோ, வேதனைக்குரியதான எந்த விதமான காரியமும் இவனுடைய வாழ்க்கையில் இல்லைங்கிறதா நம்ம இந்த வேத பகுதிக்குள்ளேருந்து ஒரு கருத்தை எடுத்துக்கொள்ளும். இன்றைக்கி அப்படி நிறைய பேர் வாழ்கிறாங்க. அது எல்லா மதத்துலேயும் கூட, எல்லா மதத்துலேயும் இப்படிப்பட்டவங்க வாழ்கிறத நம்ம பார்க்க முடியும். யாருக்குமே தொந்தரவு கொடுக்க மாட்டாங்க, யாரும் அவங்களுக்கு தொந்தரவு கொடுக்குற விதத்தையும் அவங்க நடக்க மாட்டாங்க. நம்முடைய தெய்வ பிள்ளைகள் ஊழியர்களை விட ரொம்ப டீசெண்டாக இந்த விதத்தில் வாழ்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒதுங்கி ஓரமாக போயிடுவாங்க. யாருக்கும் பிரச்சனைக்கு எதுவாக இருக்கா, துன்மார்க்கனை கண்ட தூரமாக விலகி போன்னு சொன்னே போல் யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஒதுங்கி ஓரமாக போயிடுவாங்க. சண்டை போட்டாங்க, கெட்ட வார்த்தை போட்டாங்க, அடிதடிக்குரியவங்க, பயங்கரமாக கோவப்படுறவங்க அப்படிலாம் சொல்லக்கூடிய இடத்துல இருக்காது. சன்மார்க்கமான ஜீவித்துருவாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். உலகத்தார் அவங்களுக்கு சாட்சி கொடுக்கக்கூடிய இடத்துல வாழ்ந்து முடிச்சிருவாங்க. இது 4வது அவன்கிட்ட எடுத்து காணப்பட்ட நல்ல காரியமாக நம்ம எடுத்துக்கிறோம். 5வது எடுத்து பார்த்தா லூக்கா சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 19வது வசனத்தின் அடிப்படையிலே வாசிங்க. ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் இரத்தாம்பரமும் விலையேறப்பெற்ற வஸ்திரமும் தரித்து அனுதினமும் சம்பரமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். கவலையே இல்லாத ஒரு வாழ்க்கை. அவனுடைய லைஃப்பில் எதுக்குமே அவன் கவலைப்படக்கூடிய வாழ்க்கை இல்லாமல் சம்பிரதாயமாக வாழ்ந்திருக்கு. கவலையே படல. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு எழுதப்பட்ட வார்த்தைக்கு சொந்தக்காரனா கவலையே இல்லாமல் வாழ்ந்திருக்கு. நாளைய தினத்தை குறித்து கவலை கிடையாது, வருங்காலத்தை குறித்த கவலை கிடையாது, எந்த விதமான கவலையும் கிடையாது. எந்த கவலையும் இல்லாமல் அவன் போக்கில் அவன் நல்லா ஜாலியாக வாழ்ந்துருக்கிறான். நம்ம அடுத்த தீமையில் இதை வித்தியாசமாக நம்ம பார்ப்போம். அவர் நரகத்துக்கு போகிறதுக்கு காரணம் என்னன்னு சொல்லி. ஆனால் அவரிடத்தில் இந்த நல்ல காரியத்தில் ஒரு விஷயமா இப்படி நம்ம 5வது காரியத்தை எடுக்கிறோம். என்னென்னா கவலையே இல்லாமல் வாழ்ந்துருக்கிறார். யார்கிட்டையும் எந்த விதமான கவலைக்குரிய சூழ்நிலை இல்லை. அவருக்கு எதை குறிச்சும் கவலை இல்லை. ராத்திரி நிம்மதியாக தூங்கியிருக்கிறார், காலையில் எழுந்திருக்கும் போது நிம்மதியாக எழுந்திரிச்சிருக்கிறார். கவலையே இல்லை. அவருடைய முகத்தில் கவலை, பாரம், துக்கம், வேதனை, கண்ணீர் இது ஒன்றுமே பார்க்கக்கூடிய இடத்துல இல்லை. வாழ்க்கையில் அவருடைய லைஃப்பில் ஒரு புலம்பல் இதெல்லாம் இல்லை. வேதத்தில் நிறைய பேருடைய லைஃப்பில் எடுத்து பார்த்தா கண்ணீரின் பாதையில் போயிருக்கிறாங்க, வேதனையின் பாதையில் போயிருக்கிறாங்க, துக்கத்தின் பாதையில் போயிருக்கிறாங்க, வியாதி, பலகீனம் இது ஒன்றுமே இல்லை. அப்படி வாழ்க்கையில் எதை வியாதியை குறித்து அவர் கவலைப்பட வேண்டிய இடம் இல்லை, பணத்தை குறித்து கவலைப்பட வேண்டியதில்லை, வாழ்க்கையில் சாப்பாட்டை குறித்து கவலைப்பட வேண்டியதில்லை, எதை குறிச்சும் வஸ்திரத்தை குறித்து கவலைப்பட வேண்டிய சம்பிரதாயமாக வாழ்ந்திருக்கார். கவலையே இல்லை, கவலையே இல்லாத வாழ்க்கை.
கவலையே இல்லாத ஒரு வாழ்க்கை. பரிசுத்த பவுல் அவர்கள் சொல்லும்போது சொல்றார், எனக்கு நாள்தோறும் சபையை பற்றிய கவலை என்னை நெருக்குது அப்படிங்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாட். இது 5வது குறிப்புக்கு எடுத்துக்கொள்ளும். 6வது நம்மளா அந்த வேத பகுதிகளுக்குள்ள இருந்து ஒரு குறிப்பை எடுத்துக்கொள்ளும். யார்ட்டையும் கடன் வாங்கவும் இல்லை, கடன் கொடுக்குற பழக்கமும் கிடையாது இவருக்கு. கடன் வாங்குறது நம்ம அவருக்கு ஒரு 7 குறிப்பாக மாற்றுறதுக்காக இதை எடுத்துக்கொள்ளும். கடன் வாங்குற பழக்கமும் இல்லை, கடன் கொடுக்குற பழக்கமும் இல்லை. சுருக்கமாக சொன்னால் யார்ட்டையும் மற்றவங்கள்ட்ட ஒட்டி உறவு வச்சுக்கிடைக்குள்ள வாய்ப்பு இல்லை. கடன் கொடுத்தா தானே பிரச்சனை, கடன் வாங்கினா தானே பிரச்சனை. பிரச்சனைக்கு எதுவாக பணம் கொடுக்கல் வாங்கல்கள் இல்லை அப்படிங்கிறதா இவரை குறித்து நம்ம ஒரு கருத்தை எடுத்துக்கொள்கிறோம். சிலர் அப்படி தான் இருப்பாங்க, யாரும் கொடுக்க மாட்டாங்க, யார்கிட்ட போய் கேட்கவும் மாட்டாங்க, தேவைன்னு சொல்லி யார்கிட்ட போய் நிற்கவும் மாட்டாங்க, தேவைன்னு வந்தவங்களுக்கு கொடுக்கவும் மாட்டாங்க. இதுக்கு ஆதாரமாட்டும் வசனம் சொல்லலாம். ஆனால் நம்ம அதை என்ன ஒரு கருத்தாக நம்ம தியானிக்கிறதுனால நம்ம என்ன செய்கிறோன்னா அதை சொல்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமைப்படும். அதனால் கடன் கொடுக்குற கடன் வாங்குகிற பழக்கம் இல்லாத ஒரு மனிதன். இன்றைக்கெல்லாம் நம்ம ஜனங்களை எடுத்து பார்த்தா எங்கே கடன் கிடைச்சாலும் சரி, நம்ம சொல்கிறோமா, அமெரிக்காவில் ஒரு குழுவில் 1 லட்ச ரூபா கடன் கொடுக்குறாங்கன்னா அங்கேயும் பேர் போட்டு ஆதார் அட்டை அனுப்பி வாங்கிடுவாங்க. வட இந்தியாவில் ஒரு குரூப்புக்கு கடன் கொடுக்குறாங்கன்னா அங்கேயும் போய் அட்டையை கொடுத்து வாங்கிடுவாங்க. மும்பையில் தாராவியில் குழுவுக்கு கடன் கொடுக்குறாங்கன்னா அங்கேயும் நம்ம ஆட்கள் தமிழர்கள்னு சொல்லி கொடுத்து வாங்கிடுவாங்க. நம்ம ஆட்கள் கடன் வாங்குறதுல பிரசித்தி பெற்றவங்க. தமிழ்நாட்டில் அடிக்கடி வரேன், கடன் தொல்லையினால் குடும்பமாய் செத்தார்கள் அப்படின்பா. கடன் நெருக்கினதுனால வாங்கும்போது யோசிக்கக்கூடாது, என்ன கடன் கொண்டான் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் அப்படின்னு சொல்லுவாங்க. வாங்கும்போது தெரியாது, என்ன நல்லா வாங்குறது 5000 10,000 வாங்குறாங்க, லட்சக்கணக்கில் வாங்குறது. அடுத்தவங்க பணத்தை வாங்கி நல்லா அனுபவிக்கிறது, அப்புறம் கொடுக்க முடியலைங்கிறது. எப்படி புறப்பட்டு வாராங்கன்னு தெரியல. யாருக்கு மடியிலேயாவது பணம் இருக்குது, யார் குடும்பத்திலேயே பணம் இருக்குன்னா அந்த ஆள் அங்கே போய் படுத்து வாங்கிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அது ஒரு பெரிய கிருபை தான். சரி போட்டு ஏதோ ஒரு இது. ஆனால் இந்த ஐஸ்வர்யவானை குறித்து நல்ல விஷயமா சொல்லும்போது கடன் வாங்கல் கொடுக்கல் கிடையாது, கடன் வாங்கக்கூடிய அனுபவம் இல்லை. ரைட்டா? 7வது விஷயம் உங்கள்கிட்ட காணப்பட்ட ஒரு நல்ல பெஸ்ட்டு விஷயம். அது நம்ம வேதத்திலேருந்தே கூட சொல்லலாம். அந்த லூக்காஸ் விசேஷம் 16ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும்போது இந்த லாசருங்கிற ஒரு மனுஷன் வீட்டு வாசலில் தான் இருந்திருக்கான். அது ஒரு பெரிய விஷயம். அவன் நம்ம சும்மா ஒன்றும் சொல்ல முடியாது. வாசிங்க 20வது வசனம். லாசரு எனும் பேர் கொண்ட ஒரு தரித்திரனும் இருந்தான். அவன் பருக்கள் நிறைந்தவனாய் அந்த ஐஸ்வர்யவானுடைய வாசல் அருகே கிடந்து. ஒரு பெரிய விஷயம் இது. யாருமே ஏற்றுக்க முடியாத, செய்ய முடியாத ஒரு நல்ல விஷயம். ஒரு வீட்டு வாசல் பக்கத்தில் ஒரு பருக்கள் நிறைஞ்ச நாய் நக்கக்கூடிய நிலவரத்தில் உள்ள ஒருத்தன், அதாவது சம்பிராயமாக வாழ்கிறான், நல்ல பணம் உள்ளவனா வாழ்கிறான். அவன் வீட்டு பக்கத்தில் இருக்க குப்பை தொட்டி பக்கத்தில் ஒருத்தன் படுத்து கிடக்குன்னா ஏற்றுக்குவான்னா ஏற்றுக்கவே மாட்டாங்க. பெரிய கஷ்டம். எங்கேயா கம்ப்ளைண்ட் பண்ணி இல்லைன்னா யாரையா வச்சு தூக்கி எங்கேயா கொண்டு என்ன செய்திருவாங்க, வாசல் இருக்கே கிடந்திருக்கு. வாசல் பக்கத்துலேயே தான் என்ன செய்திருக்கான், அவன் வீட்டில் உள்ள மிச்ச மீதியெல்லாம் வெளியே கொண்டு போடும்போது அதை சாப்பிட்டுக்கிட்டு அங்கே தான் இருந்திருக்கு. இது ஏற்றுக்கொள்கிறது ரொம்ப கடினம், ரொம்ப கடினம்னா ரொம்ப கடினம். இப்போ நம்ம பாராளுமன்றத்தில் வாசல் பக்கத்தில் ஒரு 4 பிச்சைக்காரன் இது மாதிரி போய் படுத்தாங்கன்னா விடுவாங்களா நம்ம ஆட்கள்? இந்திய குடிமக்கள் தான், இந்திய குடிமகன் தான், உடனே கொண்டு போய் எங்கேயா கொண்டு போட்டுருவாங்க, இல்லைன்னா விரட்டிடுவாங்க. போட்ட ஒரு பிரஜையே பாரத பிரதமரே முதலமைச்சரே பார்க்குறதுக்கு சட்டசபை வளாகத்து பக்கத்துலேயோ அல்லது பாராளுமன்ற வளாகத்து பக்கத்திலே நின்னாங்கன்னா என்ன விரட்டுவாங்க? என்ன போட்ட ஒரு குடிமகன் அதில் போய் நிற்கிறான். இங்கே பாருங்கள், ஒரு ஐஸ்வர்யவான் சம்பிராயமாக வாழ்கிறான், வசதியாக வாழ்கிறான். வீட்டு வாசலில் யார் இருக்கா? இன்னைக்கு எங்கள் ஊழியங்களில் பார்த்தீங்கன்னா போதும், நல்ல சுகமாக இருக்கிற வரைக்கும் தான் இது. இப்போ டிபிஎம் ஸ்தாபனத்திலலாம் ஹெல்த்தியாக இருந்து வேலை ஊழியங்கள் செய்கிற வரைக்கும் தான் மரியாதை. படுக்கையிலலாம் கிடந்துட்டாங்க, அவ்வளோதான், நாரிட வேண்டியதான். செத்தான் அவன், அதை விட செத்துட்டான் நல்லது. சகோதரிமாரானாலும் சரி, பாஸ்டர்ஸ் ஆனாலும் சரி, பாஸ்டர்ஸாவது கொஞ்சம் அந்த கடைசி நேரம் வரைக்கும் பிரசங்கம் பண்ணுறது போல் அவங்க இருந்துட்டாங்கன்னா தப்பிடுவாங்க.
பிரயோஜனமற்றது அப்படின்னு தெரிஞ்சிட்டுனா போதும், அவ்வளோதான், ஒதுக்கு புறத்தில் போட்டுருவாங்க. ஒரு கொஞ்ச நாள் ஏதாவது ஒருத்தவங்க வந்து கவனிக்க எடுக்க செய்வாங்க, அதுக்கு பிற்பாடு கவனிக்க எடுத்து செத்த யாருக்கு நஷ்டம்? ஒருத்தருக்கு நஷ்டம் இல்லை. அப்படி ரொம்ப இதாக்கிடுவாங்க. இந்த ஐஸ்வர்யவான் வாசல் அருகே இந்த லாசரு இருப்பதற்கு அவன் அனுமதி கொடுத்துருக்கிறான், அல்லது அதை ஏற்றுக்கிட்டான். அவனை விரட்டலை, துரத்தலை. இது அவங்ககிட்ட இருந்த 7 காரியத்தில் கடைசி கார். இன்றைக்கு ஏழப்பட்ட சகோதர சகோதரிமார்களை வீட்டுக்குள்ளே ஏற்றிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்கள தக்க வைக்கிறே கஷ்டப்படுறாங்க. வசதி உள்ளவங்க வந்து அவங்க வீட்டில் ரூம் எல்லாம் ஒதுங்கி அவங்களுக்கு நல்ல சாப்பாடு கொடுத்து ரொம்ப ஃபெஸ்டிவல் மாதிரி, அதாவது திருவிழா மாதிரி கொண்டாடுறாங்க. ஆனால் ஒரு ஏழப்பட்ட ஒரு சகோதரியோ சகோதரனோ குடும்பத்தில் உள்ளவங்க வந்தாங்கன்னா, கூட பிறந்தவங்க வந்தாங்கன்னா, நீங்கள் தங்கு, நீ ஒன்று அங்கெல்லாம் போகாண்டா, நான் சாப்பாடு தாரேன் அப்படிங்கிறதுல. ஐஸ்வர்யமானவங்க வந்தாங்கன்னா அவங்கள்ட்ட சொல்கிறாங்க, வேறு எங்கேயும் சாப்பிட்றாங்க, இங்கே தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஐஸ்வர்யவான்கள். ஆனால் இங்கே பாருங்கள், லாசரு அவன் வீட்டு வாசல் அருகே கிடந்து அவன்கிட்ட உள்ள அந்த எச்சி சோத்தை தான் சாப்பிடக்கூடிய இடத்துல இருக்குது. அவனை தூக்கி அப்புறப்படுத்தல். ஒரு ஏழப்பட்ட சகோதரனோ சகோதரியோ ஒரு வசதி உள்ள குடும்பத்தில், ஒரு சகோதரன் குடும்பத்திலேயோ ஒரு சகோதரி குடும்பத்தில் வந்தால் 2 நாளையில் விரட்டுறைக்கு பிளான் போட்டுருவாங்க. 2 நாளையில் விரட்டுறைக்கு பிளான் போட்டோம். அதே வசதி உள்ளவங்க வந்தாங்கன்னா, எத்தனை நாளானாலும் உடனேயா புறப்படுறீங்க அப்படின்னு சொல்லி எத்தனை நாளானாலும் அவிச்சு பொறிச்சு கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. சரி, ரைட், ஓகே. இதெல்லாம் எதுக்குன்னா, ஒரு பைபிள் ஸ்டடியில் சில விஷயங்களை மனப்பூர்வமாக நம்ம சொல்லிட்டு போகணும். சரியா? ஓகே, சோத்திரம். அப்போது 7ஆவதாக ஐஸ்வர்யவான்கிட்ட காணப்பட்ட நல்ல குணம், அவன் வந்து லாசருவை துரத்தலை, அவன் வீட்டு வாசலில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அவனை விரட்டலை. சரியா? ஐஸ்வர்யவான் ஏன் நரகத்துக்கு போனான்? நரகத்துக்கு போகிற அளவுக்கு ஐஸ்வர்யவானிடத்தில் காணப்பட்ட காரியம் என்ன? தேவன் ஏன் அவனை நரகத்தில் தள்ளுனாங்க? நான் லூக்காஸ் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசித்தார். லூக்காஸ் சுவிசேஷம் 16:19 வாசிங்க. ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் இரத்தாம்பரமும் விலையேறப்பெற்ற வஸ்திரமும் தரித்து அனுதினமும் சம்பிரமமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். நல்ல நல்ல விலையுயர்ந்த ட்ரெஸ்ஸுகள் தரித்து ரொம்ப சம்பிரதாயமாக வாழ்ந்திருக்கான். நல்ல விலையுயர்ந்த வஸ்திரங்கள். தீமோத்தேயுல வாசிக்கும் போது பைபிளில் நமக்கு அழகாக சொல்லுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகள் நம்முடைய ஜீவியத்தில் 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது 9வது வசனத்திலிருந்து வாசிக்கும் போது வாசிங்க. ஸ்திரீகளும் மயிரை பின்னுதலினாலாவது பொன்னினாலாவது முத்துக்களினாலாவது வெளியேறப்பெற்ற வஸ்திரத்தினாலாவது தங்களை அலங்கரியாமல். பார்த்தீங்களா? அலங்கரியாமல். அப்போ முதல்ல என்னன்னா, அவன் உள்ள போறதுக்கு காரணம் என்னன்னா, சம்பிரதாயமான வாழ்க்கை. 1 பேதுருடைய புத்தகம் 3ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசித்தால் வாசிங்க. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. மயிரை பின்னி பொன்னாபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்திக் கொள்ளுதலாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாயிராமல். பார்த்தீங்களா? அப்போ அந்த ஐஸ்வர்யவான் முதல்ல நரகத்துக்கு போறதுக்கு இவனை பற்றி சொல்லும் போதே இரத்தாம்பரம், புறம்பான அலங்கரிப்புக்குரியவனாய் வாழ்ந்திருக்கிறான். வெளி தோற்ற அலங்காரத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறான். வேதம் அதை விரும்பலை. புறம்பான மனுஷன் நாளுக்கு நாள் அழிந்து, உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் என்ன செய்யணும்? பலப்படணும், வளரணும். இப்போ இந்த கணக்கில் எடுத்து பார்த்தா நிறைய ஊழியக்காரங்களாம் நரகத்துக்குரியவளாக மாறிடுவோம் நாங்கள், புறம்பான அலங்கரிப்பு. அதனால தான் நம்ம அடிக்கடி எல்லா பிரசங்கத்திலையும் சொல்கிறது, ஏறக்குறைய எல்லா பிரசங்கத்திலையும் இந்த கருத்து இருக்குது. இந்த முடிகளுக்கு டை அடித்து எடுத்து வெளியே தெரியாத அளவுக்கு எண்ணெய்களை தேய்ச்சி, சிலர்லாம் அந்த கலர் அதுக்குரிய எண்ணெய்களை வாங்கி எடுத்து தேய்ச்சி, சிலர்லாம் அந்த முடியை சீவும் போதே வெள்ளை முடி உள்ளே வர்றது மாதிரிலாம் சீவுறது, அப்படிலாம் நிறைய ஆக்ஷன்லாம் வச்சுருக்குறாங்க. அதெல்லாம் அந்த பாட்டிமார்கள்ட்ட நம்ம படிச்சுக்கலாம். கூட்டத்துக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளை முடி கொஞ்சம் தெரிகிறேமாக இருக்கும். கூட்டத்துக்கு வராமல் வேறு எங்கேயாவது போகிற நேரங்களில் அந்த வெள்ளை முடி தெரியாதே மாதிரி அப்படிலாம் வச்சுருப்பாங்க. அதெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இவங்களுடைய ஆக்ஷன் அதான் அந்த பேட் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, இவங்க வெளியே போகும்போது தங்களுடைய தலைமயிர் வந்து வெள்ளையாக இருக்கிறத விரும்பலை, தலைமயிர் கருப்பாக இருக்கிறத விரும்புகிறாங்க. தலைமயிர் கருப்பாக இருந்தால் தான் ஆண்கள். பெண்கள் இந்த மயிர் கருப்பாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் ஏற்றுக்கவே மாட்டாங்க. ஒரு பெண் அழகாக இருக்கிறத இன்னொரு பெண் அதிகமாக என்ன செய்ய மாட்டாங்க, விரும்ப மாட்டாங்க. அதனால் ஆண்களுக்கு முன்பாக வசீகரமான விதத்தில் தங்களுடைய காட்சி இருக்க வேண்டும் என்பதற்காக, தங்கள் இளமையானவர்கள் என்பதற்காக அந்த பாடி லாங்குவேஜில் அவங்க கொஞ்சம் அப்படி ஒரு ஆக்ஷனாக கொண்டு வந்துடுவாங்க. ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கிட்டாட்டாலும் இதான் உண்மை எனக்கு தெரிஞ்சது. அது போக இதுக்கு விதிவிலக்காக இருக்கலாம்.
மெஜாரிட்டியாக எடுத்து பார்த்தா நம்முடைய கருத்து இப்படி தான். நம்ம கணக்கில் ஒருவேளை இதில் தவறுகள் இருக்கலாம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் புறம்பான அலங்கரிப்புக்குரியவளாய் வாழ்கிற வாழ்க்கை, ரத்தாம்பரம் தரித்து புறம்பான அலங்கரிப்பு, மயிரை பின்னின்னொன்னே முடிய பின்னல் போடுறது அப்படிங்கிறதுல தலை அலங்காரம். இன்னைக்கு எடுத்து பார்த்தா முடி அலங்காரம் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது, ரொம்ப பெரிய ஃபேமஸாக இருக்குது. அது ஆண் பெண் இருபாலாருமே அந்த விஷயத்தில் ரொம்ப கெட்டு போயிருக்கிறாங்க. ஆண்கள் எடுத்து பார்த்தா முடி மொட்டை ஆகிறதெல்லாம் விரும்புறதில்ல, தலை முடி வெள்ளை ஆகிறத விரும்புறதில்ல. இன்னும் எத்தனை வயசு கிழவமாரெலாம் கூட முடிகளெல்லாம் தாடியெல்லாம் கூட கருப்பாக்கி, அதாவது என்ன சொல்லலாம், புருவத்து முடி கூட வெள்ளை முடி இருக்கிறத விரும்பலை. பாருங்கள், அப்போ எவ்வளோ பெரிய இது. ஒரு பெண் ஒரு பெந்தகோஸ்து அனுபவத்தில் இருக்கிற ஒரு சகோதரி, நல்ல குடும்பத்தில் இருக்கிற சகோதரிமார்களே அந்த கண்ணுக்கு மை போடத தப்புன்னு சொல்லி கண்டித்து வளர்க்குற காலகட்டத்தில் அது ஒரு விபசாரிக்குரிய அடையாளமாக வேதம் சொல்லுகிறதுனால அதை ஏற்றுக்காமல் இருக்கிறாங்க. வேதம் அப்படி ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கு. அப்போ அப்படிப்பட்ட அலங்காரத்தை வெறுக்கும்போது இன்றைக்கு எவ்வளோ வயசான ஊழியக்காரங்க தலைமயிறு வெள்ளையாகி அதுக்கு டை அடித்து, புருவத்து முடிக்கு டை அடித்து, அப்போ இந்த ஊழியக்காரங்கள்லாம் எப்படி சொல்லலாம்? இந்த ஐஸ்வர்யவான் நரகத்துக்கு போகிறதுக்கு அவங்ககிட்ட காணப்பட்ட முதல் காரியம் புறம்பான அலங்கரிப்புக்குரியவனாய் வாழ்ந்திருக்கிறான். ரொம்ப கவனமாக இருக்கணும். யாரானாலும் சரி, புறம்பான அலங்கரிப்புக்குரியவங்க கவனமாக இருங்க. அது போக ஆண்டவர் உங்களுக்கு பரலோகத்தை தந்தால் யாருமே தடுக்க முடியாது, நரகத்தில் போட்டாலும் யாரும் தடுக்க முடியாது. அதனால் இந்த வார்த்தையை கேட்கிற தெய்வ பிள்ளைகள் உங்களுடைய வாழ்க்கையில் நரகத்துக்கு போகிற புறம்பான அலங்கரிப்பு இருக்குதா அப்படிங்கிறத பார்க்கணும். எண்ணி முடியாத ஊழியக்காரன் ஆசீர்வாதத்துக்கு ஏதுவாய் பிரசங்கத்து புறம்பான அலங்கரிப்புக்குரியதான செயல்களுக்கு ஏதுவாய் அவனுடைய வாழ்க்கையில் ஆடம்பரமாய் வாழ்வதற்கேற்ற செயல்களை செய்துட்டு இருக்கிறாங்க. எத்தனை ஊழியக்காரங்க காணிக்கைக்காக எவ்வளோ நயவசனிப்பாய் பேசுகிறாங்க, கேட்கும்போது ஆச்சரியம். எல்லாம் அவங்க லக்ஸரியஸாக ஆடம்பரமாக வாழ்கிறதுக்கு, புறம்பான அலங்கரிப்பான வாழ்க்கை வாழ்கிறதுக்கு. சபையில் இருக்கிற எத்தனையோ விசுவாசிகள் ஏழைகளாக இல்லாதவங்களாக வாழ்வாங்க. இவங்க போடுற கோட்லேருந்து சூட்லேருந்து, இவங்க போடுறதான கெட்டில் டையில் இருந்து, இவங்க போடுற ஷூவில் இருந்து எல்லாமே விலை உயர்ந்த பிராண்டடாக போடுறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம். வேதத்தின்படி இந்த ஐஸ்வர்யவான் நரகத்துக்கு போறதுக்கு ஒரு காரணம், இரத்தாம்பரம் தரித்தவனாய் வாழ்ந்தது ஒரு காரணமாய் வேதம் சொல்லுகிறது. அவன் இரத்தாம்பரம் தரித்தவனாய் என்று எழுதப்பட்டிருக்கு. புறம்பான அலங்கரிப்பு உள்ளவர்கள் நரகத்துக்கு போவதற்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கிறது என்பது இந்த வேத பகுதியிலிருந்து நாம் அறிந்து கொள்கிற சத்தியம். 2, அதே லூக்கா சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசித்தால், ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் இரத்தாம்பரமும் விலையேறப்பெற்ற வஸ்திரமும் தரித்து அனுதினமும் சம்பரமுமாய். சுகபோகமான வாழ்க்கை. இதுவும் நம்ம இப்ப பிரசங்கங்கள்ல அடிக்கடி சொல்லிட்டு இருக்கோம். சுகபோகமான வாழ்க்கை, நல்ல சுகபோகமாய் சம்பிரதாயமா வாழ்ந்தான். எரேமியா 48, 11, 12 வாசிக்கும் போது மோவாப் சுகபோகமான ஒரு வாழ்க்கை, ஒரு பாத்திரத்திலிருந்து ஒரு பாத்திரத்துக்கு வார்க்கப்படாத ஒரு சுகபோகமான வாழ்க்கை. மிதியிட்ட களிமணினாலே குயவன் தன் பார்வைக்கேற்ற பாண்டத்தை வணைகிறார். நான் உபத்திரப்பட்டது நல்லது, அதனால் முது பிரமாணங்களை கற்றுக்கொண்டே. இங்க ஒரு சுகபோகமான ஒரு வாழ்க்கையை நம்ம பார்க்கிறோம். வாசிங்க எரேமியா 48, 11. மோவாப் தன் சிறுவயது முதல் சுகமாய் வாழ்ந்தது. அது ஒரு பாத்திரத்திலிருந்து மறு பாத்திரத்தில் வார்க்கப்படாமலும் அதன் வண்டல்களின் மேல் அசையாமலும் இருந்தது. பாத்தீங்களா? சுகபோகமான வாழ்க்கை. பிள்ளைகளை பெற்றோர் வளர்க்கும் போது சுகபோகமான வாழ்க்கைக்குரிய விதத்தில் வளர்க்குறாங்க. குனிஞ்சு இருமுறக்கூடிய விதத்திலே இல்லை. அன்னைக்கு உள்ளவங்களுக்கு அட்டாக் வர்றது ரொம்ப குறைவா இருந்துச்சு. இப்போ அட்டாக்கு, சுகர், வேலை ஒண்ணுமே குனிஞ்சு நிமிரக்கூடிய வேலை இல்லையே. மசாலா அரைக்க வேண்டிய வேலை கிடையாது, துணி துவைக்க வேண்டிய வேலை கிடையாது. யோசித்து பாருங்க. இன்னைக்கும் பாருங்க, வீட்டு வேலைக்கு போறவங்க 2 வீடு 3 வீடு வேலைக்கு போறாங்க. அவங்க எல்லாம் ஆரோக்கியமா இருக்கிறாங்க. ஆனா அந்த வீடு வேலை செய்ய அந்த வீட்டு எஜமானி, அந்த வீட்டில் உள்ளவங்க வியாதியஸ்தர்களா இருக்கிறாங்க. சுகபோகமான வாழ்க்கை. கார்ல போகணும், 2 வீலர்ல போகணும், நடக்கவே கூடாது, ஓடவே கூடாது, எந்த பிரயாசமும் இல்லை. தின்னணும், நல்லா தின்னணும், தின்றதே வாழ்க்கை. எசேக்கியேலின் தீர்க்கதரிசன புத்தகம் 16ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது
எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 16:49 வாசிக்கும் போது சோதோமின் அக்கிரமம் அப்படின்னு சொன்னா சாங்கபோகமான ஜீவியம். வாசிங்க. இதோ கர்வமும் ஆகார திரட்சியும் நிர்விசாரமான சாங்கோபாங்கமுமாகி. ஆமா, ஆகார திரட்சி நல்லா தின்னணும். சாயங்காலம் ஆயிட்டுனா போதும், மத்தியானம் சாயங்காலம் எந்த நேரமும் கிடையாது. நேரம் ஆர்டர் பண்ணி வாங்கி தின்னுக்கிட்டே இருக்க வேண்டியதான். நல்லா தின்னணும். எண்ணி முடியாத ஊழியர்களுடைய குடும்பமும் இப்போ சோறாக்கி சாப்பிட்றத விட வாங்கி சாப்பிட்டு பழகிட்டு இருக்கிறாங்க. சுகபோகமான ஆகார திரட்சி. குணசாலியான ஸ்திரீ தூர தேசத்திலிருந்து ஆகாரத்தை கொண்டு வர்றாள்னு சொன்னேமாய் ஆன்லைன்ல புக் பண்ணி தின்னுக்கிட்டே தெரியுது. பக்கெட் பிரியாணியோ பாக்கெட் பிரியாணியோ வாங்கி தின்னது தான் வேலையாட்டே இருக்கு. தின்னுங்க, எல்லாம் தின்னுட்டு ஆஸ்பத்திரியில் கொண்டு காசை கொடுக்க வசதியாக இருக்கு. எல்லாம் யாருக்கு மாறா பயமா இருக்கு. நல்லா தின்னுட்டு உறங்க வேண்டியதுதான். உட்கார்ந்த இடத்துல உறங்கும், படுத்தா உறக்கம், முழிச்சிருந்தா செல்போன். உறக்கம் முழிச்சிருந்தா செல்போனு, இல்லைன்னா உறக்கம். ரெண்டே விஷயம் தான். தின்னணும் உறங்கணும், தின்னணும் உறங்கணும். நல்லா தின்னதுக்கு பாருங்க, எங்க பார்த்தாலும் ஹோட்டல், டீ கடை, பலகாரம். மருத்துவர்களோ இல்லது பெரியவங்களோ கொஞ்சம் இந்த எண்ணெய் பலகாரங்களை பொரிச்ச ஐட்டங்களை குறைச்சி அவிச்ச பொருட்களை சாப்பிடுங்கன்னா யாரு கேட்டா? பீஸா, பர்கரு இதெல்லாம் நமக்கு இப்போ பெருசாக சொல்ல வேண்டியதில்லை. இப்படி ஆகிப்போச்சு. எல்லாம் நல்லா தின்னு ரத்தத்தில் கெட்ட கொழுப்பு, பிளட் ப்ரெஷர், நல்லா நோய், கல்லீரலில் பித்தத்தில் கல்லீரலில் கோளாறு, கணையம் வேலை செய்யலை, கிட்னி சுத்திகரிப்பு வேலையை செய்யலை. எல்லாம் தின்னது. ராத்திரி உறங்கிறதுக்கு முன்னாலே கொஞ்சம் நொறுக்கு தீவனைகளை தின்னுட்டு தான் சிலது உறங்குது. இவன் ரெண்டாவது நரகவாசியாய் மாறுவதற்கு காரணம் சுகபோகமான வாழ்க்கை. நோவாவின் காலத்திலே ஜனங்களே, அதாவது பேழைக்குள்ள போகாத ஜனங்களிடத்தில் காணப்பட்ட ஒரு பெரிய குற்றமாய் சொல்லப்பட்ட காரியம் புசித்து குடித்தார்கள். புசித்து குடித்தார். புசிப்பும் குடிப்பும் தேவையில்லைன்னு பைபிள் சொல்லல. வெறிக்க உண்ணாமல் இருக்கிற ராஜா குல மகனும் பிரபுக்கள் வெறிக்க உண்ணாத தேசம் வாக்கியம் பெற்றது. என்றோ ஒரு நாள், என்றோ ஒரு வேளை திருப்தியா வயிறு ஃபுல்லா சாப்பிட்டே போல இருக்கணுமே தவிர எல்லா நாளும் சாப்பிடக்கூடாது. பசி இருக்கிற அனுபவத்திலே தான் இருக்கணும். வயிற்றுல எப்பவுமே கேப் இருக்கணும். நல்லா மூக்கு முட்டை, நம்ம ஊர் பாஷையில் சொல்லலாம், மூக்கு முட்டை தின்னேன் அப்படின்னு சொல்லி அப்படியே இருக்கும். அம்மாபான்னு இருக்கும். சில கல்யாண வீடுகள் அந்த ஆட்டுக்கறி பிரியாணி எல்லாம் போட்டாங்கன்னா நம்ம ஆட்கள் தின்னுக்கிட்டு ஐஸ்கிரீம் எல்லாம் தின்னுக்கிட்டு நடந்து வாரதே தெரியும். அப்படி மப்பில் தான் வரும். மப்பு மந்தாரமாய் தான் வரும். நம்ம பார்த்தோன்னே தெரியும். 2 நாளையில் மறுபடி சுகருக்கு ஆஸ்பத்திரி போயிடுவாங்க. இருக்கக்கூடாது, அளவா சாப்பிடணும். சாப்பாடுலாம் ரொம்ப முக்கியமான விஷயம். ஊழியத்து வரும்போது சிலர்லாம் ரொம்ப வள்ளியாக இருப்பாங்க. டிபிஎம் ஊழியத்துலேயும் அப்படி தான். நாங்கள்லாம் ட்ரைனிங் பிரதர்ஸாக இருக்கும்போது அப்படி தான் இருப்போம். நமக்கு இப்போவும் அது பயமாக தான் இருக்குது. 60-62 கிலோவில் போயிருப்பேன்னு நினைக்க. இப்போ 70 கிலோவுக்கு மேலே இருக்குது. 8 கிலோ கூடி தான் இருக்குது. கஷ்டமாக தான் இருக்குது. ஒரு டைம் 70-78 கிலோ இருந்து, இப்போ பரவாயில்லை. இனி இதை சொன்னதுனால கூடுதான்னு தெரியல. ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது இருக்குது. சில இடங்கள்ல சிலர் படுத்து கிடந்தா மலை படுத்து கிடந்த மாதிரி தெரியுது. ஆமா, அவங்க படுத்து கிடக்கிறது ஒரு பூமியும் அவங்க வயிறு ஒரு பர்வதம் போல ஒரு மலை மாதிரி இருக்குது. சகோதரிமார்கள் குழந்தை உண்டாயிருந்தா கூட 10 மாசத்துல 9 மாசத்துல குழந்தைய பெற்று வயத்தை சின்னதாயிருது. ஊழியத்துக்கு வந்த ஊழியக்காரங்க சிலரெல்லாம் பார்த்தா 8 மாசம் 10 மாசம் 12 மாசம் 14 மாசம், சிலருக்கு 20 மாச கணக்கில் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் நம்ம என்ன சொல்றது? 1000 வழக்கம் சொன்னாலும் ஒரு டைம் அவங்க சாப்பிட்டு தான் அதை கொண்டு வந்தாங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. சாப்பிட்டு தான் அதை கொண்டு வந்தாங்க. வயிறு இப்ப பெருசா இருக்குங்கிறத விட கொழுப்பு நல்லா கூடிட்டு சுகபோகமான வாழ்க்கை சம்பிரதாயமாய் வாழ்ந்தான்.
அந்த சாப்பாடு சம்பிரதாயமாக இருந்துச்சு. சென்னை ஹோட்டல் சாப்பாடு சாப்பிட்றது போல என்னைக்கு பயங்கர செழிப்பான சாப்பாடுலாம் சாப்பிடக்கூடாது. ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த விஷயத்தில். எழுத்தின்படியாக இருக்கணும். ஒரு ஆவிக்குரிய ஊழியெல்லாம் அப்படிதான் இருக்கணும். பசியிலே இருக்கிறது போல இருக்கணும். பிரபுக்கள் வெறிக்க உண்ணாமல் இருக்கிற தேசம் அப்படின்னு சொல்லி இருக்கு. இந்த மார்க்கத்துக்குள்ள வந்த பிற்பாடு தெய்வ பிள்ளைகள் பரலோகத்துக்கு போறவங்க எப்போதும் அப்படிதான் இருக்கணும். அப்படியே இருக்கணும். ஒரு நேரம் சாப்பிட்ற யோகி, 2 நேரம் சாப்பிட்ற போகி, 3 நேரம் சாப்பிட்ற ரோகி, 4 நேரம் சாப்பிட்ற பக்கா துரோகி. என்ன கிடைச்சாலும் விடுறது கிடையாது. 1/4 கிலோ மிச்சரை இருந்த இடத்துல இருந்து சப்பி தள்ளிடுவாங்க சிலர்லாம். 1/4 கிலோ சிப்ஸை சாப்பிட்டுருவாங்க. நமக்கெல்லாம் பயமா இருக்கு. பொரிச்ச கோழி, மட்டன் பிரியாணி சிலர்லாம் வச்சு தின்றதுல நமக்கு பயம் தானா வருது. கர்த்தர் தான் நம்மளை பாதுகாக்கணும். எப்பவுமே பிரசங்கிக்கும் போது இப்பெல்லாம் ஒரு பயம் இருக்குது. ஆகாதவனா போய் விடக்கூடிய அளவுக்கு ஆயிடக்கூடாது. பரிசுத்த போல் சொல்லார், மற்றவர்கள் பிரசங்கம் பண்ணு, நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்படுத்துகிறேன். கொழுன்னு இருக்கிறாங்க. வேதத்தில் சொன்ன போல நாமத்துக்கு பயந்திருக்க உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், சட்டைகள் ஆரோக்கியம் வெளியே புறப்பட்டு கொளுத்த கன்றுகள் போல கட்டையில ஏற்றுற அளவுக்கு ஜும்முன்னு இருக்கு. இவங்கிட்ட இருந்த 2வது விஷயம் சம்பிரதாயமா வாழ்றது. நல்ல சாப்பாடு, ஆகாரத்தை ரட்சை இதுக்கு 2ஆய் கொண்டு வர நல்லா தின்னா. சாலமோனுடைய பந்தியம் அப்படிப்பட்டதாக தான் இருந்துச்சு. சாப்பிடுங்க, கொஞ்சம் அளவா சாப்பிடுங்க. அல்லேலூயா. இனிப்பு அளவா சாப்பிடுங்க, ஆகாரங்கள் அளவா சாப்பிடுங்க, நல்ல கொழுப்புள்ள ஆகாரங்கள் அளவா சாப்பிடுங்க. சரீரத்துக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவுக்கு சாப்பிடுங்க. அல்லேலூயா. ஒரு நாள் எவ்வளவு கலோரி அல்லது எவ்வளவு சரீரத்துக்கு பலன் தேவையோ அந்த அளவுக்கு சாப்பிடுங்க. சரீரத்துக்கு பலன் கூடுதலாக இருக்குன்னா உடனே உபவாசம் இருக்கிற இடத்துக்கு வந்துடணும். அதான் ரொம்ப நல்லது. அப்படிதான் ஆவிக்குரிய தெய்வ பிள்ளைகள் இருக்கணும். சரீரத்தில் மாம்ச பலன்லாம் கூடும்போது உடனே உபவாசம் எடுத்து ஆண்டோடைய அன்பினால் அந்த மாம்ச பலன் குறையிறமாய் வந்துடணும். அல்லேலூயா. துரிச்சைக்கு ஏதுவாக சரீரத்தை என்ன செய்யக்கூடாதான், உடலை பேணக்கூடாது. வயிற்றுக்கு போஜனமும் போஜனத்துக்கு வயிறு ஏற்க 2ஐயும் கர்த்தர் அழிய பண்ணுவார். சில ஊழியக்காரங்களாம் கன்வென்ஷனுக்கு போனாங்கன்னா வாரி தின்னு அடைக்குது. போகும்போது 68 கிலோ இருந்தாங்கன்னா 3 நாள் 4 நாள் கன்வென்ஷன் முடிஞ்சு வரும்போது கொடவண்டி தள்ளி 70-71 கிலோ கண்டதை தின்று பாஸ்டர் குண்டனானான்னு சொன்ன மாதிரி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்து மகிமை உண்டாட்டு. 2 அப்போ 2 நிறைய கருத்துகள் சொல்ல, நம்ம இதை கொஞ்சம் நல்ல முறைக்கு சுருக்கி சொல்லும். இவ்வளவு நேரம் பேசிட்டு இது சுருக்கமாக பிரசங்கமா. 3 இந்த ஐஸ்வர்யவான் நரகத்துக்கு போறதுக்கு இவரிடத்துல காணப்பட்ட 3வது காரியம் என்ன? சரியா? லூக்கா சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 23-26. பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற போது தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமையும். ஆமா, தூரம். ஆபிரகாமுக்கு இவருக்கு ஒரு நெருக்கமே இல்லை, தூரமான அனுபவம். மரணத்துக்கு பிற்பாடு தான் தூரமா இருக்கிற அனுபவம் இருந்துச்சு. பூமியில இருக்கும் போதும் தூரமா இருந்ததுனால தான் இந்த அனுபவம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 19வது வசனத்தில் வாசிக்கும் போது, எபேசியர் 2:19 வாசிக்கும் போது வாசிங்க. ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாயிராமல் பரிசுத்தவான்களுடைய ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாயிருந்து. ஆமா, அது அடுத்து கொலோசியர் 1:12 வாசிங்க. கொலோசியர் 1:12-13 வாசியா. ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதி உள்ளவர்கள் ஆக்கினவரும் இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 3வது வசனம். நீங்களும் எங்களுடைய ஐக்கியமுள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கும் அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. ஆமா, நல்ல தெய்வ ஊழியர்கள் பரிசுத்தவான்களோடு கூடிய ஒரு ஐக்கியம் நமக்கு தேவை. ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்திலே, அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ளே, தூரமா சபை ஆராதனைக்கு வந்தாலும் தூரமா போயிடுவாங்க. சிலர் சொல்லியே வருவாங்க. ரொம்ப ஊழியக்காரங்கள்ட்ட ரொம்ப ஐக்கியம் வைக்கக்கூடாது. மாம்சத்துக்கு ஏதோ ஐக்கியம் வேண்டாம், ஆனால் ஆவிக்குரிய பிரார்த்தனை நல்ல ஐக்கியம் இருக்கணும்.
உங்களுடைய ஐக்கியம் எங்களோடு கூட இருக்கும்படிக்கு அப்போஸ்தலர் தீர்க்கதரிசி எங்கள் அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்படுகிற அனுபவம் ஐக்கியம். ஒரே நகரத்தாராய், ஒரே வீட்டாராய் ஒரு ஐக்கியம். இந்த ஐஸ்வர்யவான் நரகத்தில் தள்ளப்படுவதற்கு காரணம், பூமியில் வாழும்போது சரியா சொன்னா ஆபிரகாம் அப்படின்னு சொல்லப்பட்டது போல தெய்வ ஊழியர்கள் தீர்க்கதரிசிகளோடு கூட ஒரு நல்ல ஐக்கியம் இல்லை. அதான் ஆண்டவர் சொல்றார். அவங்ககிட்ட சொல்லும் போது சொல்லாரே, அங்க இருக்க தீர்க்கதரிசிகள் சொல்றதை கேட்டாலே போதுமே. அப்போ அவன் குடும்பத்துக்கு நல்ல ஊழியர்கள், பரிசுத்தவான்கள், சபையோடு கூடிய ஒரு நல்ல ஐக்கியம் இல்லை. நல்ல ஐக்கியம் இல்லை. விருப்பமானா வருவாங்க. ஒரு சபை நாள் கூட்டம் வச்சா பாருங்க, சபைகள்ல 2 நாள் கன்வென்ஷனுக்கு வரமாட்டாங்க. ஞாயிற்றுக்கிழமை தின்னதுக்கு பெட்டி பிறக்கி எல்லாம் புரட்டி வந்துடும். குடும்பம் கோத்திரம் எல்லாம் வந்துடும். பிரசங்கம் கேட்க வராங்களாங்கிறது கிடையாது. நம்ம சபைகள் அப்படி இல்லை. பொதுவாக நான் சொல்றேன், நம்ம சபைகள் ஆண்டோடைய கிருபையினால மற்ற நாட்களிலே கூட்டங்கள் வந்துடும். எதுக்கு சொல்லுன்னா, அவ்வளவுதான். சபையோடு கூட, ஊழியர்களோடு கூட, தெய்வ சமூகத்தோடு கூட, தெய்வீகமான காரியத்தோடு கூட இருக்கிற ஐக்கியம் தூரமா இருக்குது. பணம், பொருள், சொத்து, சுகம், உலக புராணமான காரியங்களோடு நெருக்கம். மூன்றாவது, ஐஸ்வர்யவான் நரகத்தில் தள்ளப்படுவதற்கு காரணம், பூமியில வாழும்போது நல்ல தெய்வ ஊழியர்கள், நல்ல சபையின் அனுபவத்தில் நல்ல பரிசுத்தவான்களோடு உள்ள ஐக்கியம் அவனுக்கு இல்லாமல் இருந்தது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எபிரேயர்கள் நிருபத்திலெல்லாம் வாசித்து பார்த்தா 6ஆம் அதிகாரத்தில் பரிசுத்தவான்களுக்கு செய்து வருகிற ஊழியத்தினாலே, அந்த ஊழியங்களில் அவர்கள் செய்கிறதான நன்மைகளின் நிமித்தமாக மரணத்துக்கு ஏதுவான பாவங்கள் மன்னிக்கப்பட்டு தேவன் மறந்து விடுவதற்கு அநீதி உள்ளவர் அல்லவே என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு நல்ல தெய்வ ஊழியர்களோடு, நல்ல சபையின் அனுபவங்களோடு ஒரு நல்ல ஐக்கியம் இருக்க வேண்டும். இப்போ இது அவனுக்கு இல்லை. சரியா? 4வது, சமயம் ஆகிறதுனால சுருக்கமாக போவோம். மத்தேயு சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல எல்லாம் வாசித்து பார்த்தா, இருதயத்திலே தூரமாய் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. வாசிங்க. இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனப்படுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய். தேவனே சொல்றாரு, இருதயம் தூரமா இருக்கு. இதான் இந்த ஐஸ்வர்ய வண்டி வாழ்க்கை. இருதயம் தூரமா இருக்கு. ஆராதிப்பாங்க, கூட்டத்துக்கு வருவாங்க, இருதயம் தூரமா இருக்கு. தேவனோடு உள்ள ஐக்கியத்திலே தூரமா இருக்கிறாங்க. பரிசுத்தவான்களோடு உள்ள ஐக்கியத்திலே தூரமா இருக்கிறார். ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்திலே பங்கடைவதற்கு அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தி இனி அந்நியரும் பரதேசிகள் என்று எண்ணப்படாமல் உங்களுடைய ஐக்கியம் எங்களோடு கூட இருக்கும்படிக்கு. அப்ப இந்த ஐஸ்வர்யவான் நரகத்தில் தள்ளப்படுவதற்கு ஒரிஜினலான ஒரு நல்ல ஒரு ஐக்கியம் தேவனோடு, தெய்வ ஊழியர்களோடு, தெய்வ சமூகத்தின் அனுபவத்தோடு, தெய்வீகமான காரியத்தோடு அவனுக்கு ஐக்கியம் இல்லை. ரைட்? இப்படி தூரமா இருந்த விஷயமே நிறைய இருக்கு. சரியா? அதெல்லாம் இப்ப சொல்லிட்டு போனா நல்லதுதான், சொன்னா நல்லா தான் இருக்கும். பைபிள் ஸ்டடி நேரம் ஆயிட்டு. சரி, 5வது. சரியா? ஒரு தேவனுடைய பிள்ளை தூரமா இருக்கக்கூடிய காரியம் இல்லாம 4வது தானே, 4வது அவனுடைய வாழ்க்கையில் இருந்த காரியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அவனுடைய ஐக்கியம் தவறான விதத்தில் இருந்திருக்கிறது. அவனுடைய ஐக்கியம் தவறான விதத்தில் இருந்திருக்கிறது. அந்த 20வது வசனத்தை வாசிங்க. லாசரு எனும் பேர் கொண்ட ஒரு தரித்திரனும் இருந்தான். அவன் பருக்கள் நிறைந்தவனாய் அந்த ஐஸ்வர்யவானுடைய வாசல் அருகே கிடந்து. இவன் வாசல் பக்கத்துல லாசரு இருக்கிறான். நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. லாசரு இவன் வாசல் பக்கத்துல இருக்கிறான். ஆனா வேதத்துல வாசிக்கும் போது இந்த ஐஸ்வர்யவானு மரித்து நரகத்துக்கு போறான். இந்த லாசரு மரித்து தேவ தூதர்களால பரலோகத்தில் கொண்டு போய் விடப்பட. 22வது வசனத்தை வாசிங்க. பின்பு அந்த தரித்திரன் மரித்து தேவதூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். ஐஸ்வர்யவான மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். 23 வாசியா. பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற போது தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசருவையும் கண்டான். அப்பொழுது அவன், தகப்பனாகி ஆபிரகாமே, நீர் எனக்கு இறங்கி லாசரு தன் விரலின் நுனியை தண்ணீரில் தோய்த்து என் நாவை குளிர பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும். போதும்.
இப்போ ஐக்கியம் லாசரோடு வைக்கல. பரலோகத்துக்கு போகிற மனிதன் அவன் கூட அவனுக்கு ஒரு உறவை வச்சுக்கல. ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். அழிந்து போகிற பொருளினாலே அழியாத சிநேகிதர்களை சம்பாதித்துக் கொள்ளுங்கள். அவன் வாழ்க்கையில் என்ன சொல்லலாம், எப்படி சொல்லலாம், அவன் லாசரை சாதாரணமாக பார்த்தான், அற்பமாக பார்த்தான். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்தில் 29வது வசனத்திலிருந்து வாசிங்க. மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார். அந்தபடி நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டிருக்கிறீர்கள். 27-28 வாசியா. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டாரா? பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். பாத்தீங்களா? லாசரு தேவனால தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷன். தேவனால தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷனோடு இவனுக்கு ஐக்கியமே வைக்க முடியல. அவனோடு அவனுக்குள்ள ஒரு தொடர்பு வைக்க முடியல. ஒரு நாளாவது லாசரோடு அவன் இருந்து பேசியிருப்பானா, சமயத்தை செலவழிச்சிருப்பானா அப்படின்னா இருக்காது. நல்ல விஷயம் தான், வாசல் அவன் இருக்க இடம் கொடுத்தது. அந்த ஆண்டவர் ஐஸ்வர்யவான் எப்படி ஆயிலும் பரலோகத்துக்கு போக வேண்டும் என்கிற விதத்திலே இந்த லாசரை கொண்டு போய் அவன் வாசல் அருகே வைத்தார். பரலோகத்துக்குரியவனாய் மாறி இருக்க வேண்டும், ஆனால் லாசரோடு ஐக்கியத்தை வைத்திருக்க வேண்டும். தரித்திரவானாகிய லாசரோடு அவனுடைய ஐக்கியம் இருந்திருக்க வேண்டும். பாவிக்குரிய தெய்வ பிள்ளைகள லைஃப்ல நம்ம கவனிச்சு பார்க்கணும். நம்ம இப்படிப்பட்ட ஏழை எளிய இல்லாத ஜனங்களோடு, பரலோக வாசிகளோடு நம்முடைய ஐக்கியம் இருக்கிறதா? நம்ம அன்பு, நம்முடைய என்ன சொல்லலாம், நம்முடைய செயல்பாடுகள் இப்படி பரலோகத்துக்குரியவர்களோடு கூட இருக்கிறதா அப்படின்னு நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். 3வது குறிப்பில் தூரமாய், தெய்வீகத்துக்கு தூரமாய் இருந்தான். 4வது குறிப்பில் வாசல் அருகே இருந்தல லாசர் வாசல் பக்கம் இருக்கிறான். பரலோகத்துக்கு போறது அவன் வாசல்ல கொண்டு போய் ஆண்டவர் வச்சிருக்கிறார். ஒரு பெரிய பொக்கிஷம் போல லாசர் அவனுக்கு இருந்திருக்கணும். மிகப்பெரிய வாய்ப்பாவை லாசருவை நினைச்சிருக்கணும். வாசல் பக்கத்துல ஒரு பரலோக வழி இருக்கு, பரலோக பாக்கியத்துக்குரிய வாய்ப்பு இருக்கிறது. பாத்தீங்களா? இல்ல என்ன நமக்கு என்ன கருத்து? தீமையின் அனுபவத்திலே பாடுபடுகிற எண்ணமே அவனுக்கு இல்லை. லாசரோடு அவனுக்கு ஐக்கியம் இல்லைங்கிறத எப்படி சொல்லலாம்னா, அவரோடு கூட பாடுபட்டால் அவரோடு கூட ஆளுகை செய்ய முடியும். எப்படியாயிலும் உயிர்த்தெழுதல நான் பங்கடையும்படிக்கு அவருடைய பாடுகளுக்கு ஒப்பான பாடுகளுக்கு ஒப்பாகி எழுதியிருக்கா. பிலிப்பியர்ல வாசி பார்த்தீங்கன்னா அழகா இருக்கும். எப்படியாயிலும் நான் உயிர்த்தெழுதலே பங்கடையும்படிக்கு, எப்படியாயிலும் வாசிங்க 10வது வசனம், பிலிப்பியர் 3:10 வாசியா. இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறது. பாத்தீங்களா? அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறது. ஐஸ்வர்யவான் லாசரோடு ஐக்கியப்படவில்லை என்று சொன்னால், இந்த இடத்துல நம்ம அறிந்து கொள்கிற சத்தியம் என்ன சொன்னால், பாடுகளுக்கு உட்படக்கூடிய அனுபவம் இல்லை. நீயோ நல்ல போர் சேவகனாய் தீங்கு அனுபவி, தன்னை தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்து என்னை பின்பற்றாவிட்டால் எனக்கு சீசனாய் இருக்க மாட்டான். பாடுகளின் அனுபவம் வாசல் பக்கத்தில் இருந்து பரலோகத்துக்குரிய நரகத்துக்கு போகிற வாசல் விசாலமா இருக்குது. பரலோகத்துக்கு போகிற வாசல் வழியும் இடுக்கமா நெருக்கமா இருக்கிறது. பார்த்தீங்களா எவ்வளவு அழகா வேத வசனங்கள் நமக்கு தெளிவான கருத்தை சொல்லித் தருகிறது. எண்ணி முடியாத ஊழியர்கள், இன்றைக்கு பாடுகள், உலகத்தில் நமக்கு கஷ்டங்கள், இதெல்லாம் என்ன சொல்றது, அதை எப்படி சொல்றதுன்னு தெரியல. அவ்வளோ மோசமான டீச்சிங் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஊழியர்கள். ஏன்னா அவனு சுகபோகமாக வாழ்றதுக்காக ஜனங்கள் வஞ்சிக்கப்படுகிற விதத்தில். அப்போஸ்தலனாகிய பவுல் அவர்கள்லாம் பெரிய பணக்கார குடும்பத்தில் உள்ள கமாலியன் பாதத்திலிருந்து படித்தவங்க.
அறிவு பெருத்த மனுஷன்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்குது. அந்த பிலிப்பியர் 3:10 மறுபடி கூட வாசிங்க. இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்துக்கு ஒப்பான மரணத்துக்குள்ளாகி வாசியா. எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கு. அடுத்த வசனத்தை வாசியா. எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணிக்கிறேன். சமயத்தை லாசரு கிட்ட வாசல்ல வந்து இருந்து செலவழிச்சிருக்கணும். லாசரோடு ஐக்கியம் இல்லை, பாடுகளின் அனுபவங்களோடு நமக்கு ஐக்கியம் இல்லை. கர்த்தருக்காக பாடுபடலன்னா பரலோகத்தில் என்ன கிடைக்கும் தெரில, எனக்கு தெரில. தன்னை தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்து என்னை பின்பற்றாதவன் எனக்கு சீசன் இல்லை. உலகத்தில் வாழ தெரியலைன்னு சொல்லிட்டு ஒரு ஆளெல்லாம் குடிச்சிக்கிட்டு தெரியாரு, கோடிக்கணக்கான பணத்தை வச்சு. நான் சந்தோஷமாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. நல்லா சந்தோஷமாக இருக்கிற மனிதனுக்கு மதுபான சந்தோஷம் எதுக்கு எனக்கு தெரியல. ஒரிஜினல் சந்தோஷமாக இருக்கிறவனுக்கு பெண்ணின் சந்தோஷம் எதற்கு எனக்கு தெரியல. ஒரிஜினல் நல்ல சந்தோஷமாக இருக்கிறவனுக்கு மண் ஆசை சந்தோஷம் எதற்கு எனக்கு தெரியல, தேவைப்படாது. தெய்வீக சந்தோஷம் இருக்கிறவனுக்கு இது ஒன்றும் தேவைப்படாது, தேவைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அதனால கல்யாணம் பண்ணக்கூடாது, இடம் வாங்கக்கூடாது, கட்டடம் கட்டக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. மேன்மையான சந்தோஷத்துக்குரியவளுக்கு இதெல்லாம் தேவைப்படாது, தேவை இல்லை. அப்படி என்னதோ மதுபான சந்தோஷம். சரி, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்து மகிமை உண்டாகட்டும். 5 லூக்கா சுவிசேஷம் 16:29-31 வாசித்தா. ஆபிரகாம் அவனை நோக்கி, அவர்களுக்கு மோசேயும் தீர்க்கதரிசிகளும் உண்டு, அவர்களுக்கு அவர்கள் செவி கொடுக்கட்டும் என்றான். அதற்கு அவன், அவர்கள் மோசேக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் செவி கொடாவிட்டால் மரித்தோரிலிருந்து ஒருவன் எழுந்து போனாலும் நம்ப மாட்டார்கள் என்று சொன்னான் என்றார். நூதன பிரசங்கம், நூதனமான செயல் அவனுக்கு தேவைப்படுது. அங்க உயிரோடு இருக்கிறவங்க சொல்ற வசனத்துக்கெல்லாம் அவனுக்கு கீழ்ப்படிய விருப்பம் இல்லை. செத்தவங்கள்ல இருந்து லாசரு போனிப்போம். உயிரோடு வாசல் இருக்கும் போதே லாசரை பார்க்கறதுக்கு முடியல, பேச முடியல. இப்ப செத்து போனா அவ்வளவுதான். வரட்டைக்கு என்ன வரட்டுவாங்க நீ நினைக்கிறீங்க? குடும்பத்துல மனைவி செத்தே மறுநாள் வந்தாங்கன்னா ஓட்டம் ஓடிடுவாங்க. ஒரு சகோதரி டிவோர்ஸ் கேட்டாங்களா, அப்போ டிவோர்ஸ் கொடுத்துட்டாங்க. கொடுத்தா மறுபடியும் போய் சொல்லியிருக்கிறாங்க, இல்லை என் புருஷனை என் கூட சேர்த்து வைங்கன்னு சொல்லி. என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. இல்லை அவர் டிவோர்ஸ் வாங்கிட்டு இப்போ சுதந்திரமா சந்தோஷமா சுத்தி எடுத்துறியாரு, அது வேண்டாம். சந்தோஷமா நம்ம லைஃப்ல நம்ம கவனிச்சு பார்க்கணும். இன்னைக்கு அப்படிதான் இருக்குது. என்னது அப்படிதான் இருக்குது? ஆமா, வேதனைகள். செத்த ஒருத்தன் வந்தான்னா யார் ஏத்துக்க போறாங்க? இந்த ராத்திரி செத்த ஒரு ஆள் வந்து உங்க வீட்டு கதவை தட்டுறாங்க, என் மகளே மகளே வாங்கன்னு யாராவது கூப்பிட ரெடியா இருக்கிறீங்களா? என் மகளே நான் வந்திருக்கிறேன். நூதனமான பிரசங்கம் சிலர் கேட்கிறாங்க. செவித்திறன் உள்ளவராகி போதக சிக்ஷையே ஜீவ வழி, வேதத்தை கொண்டு சிக்ஷித்து போதிக்கிறவன் வாக்கியம். அங்க மோசே தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்க. அதை கேட்டுவான் சகோதரர்கள் திருந்த சொல்லு. காதுக்கு இனிமையான பிரசங்கம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார், உயர்த்த போகிறார். எவ்வளவு ஊழியக்காரங்க பிரசங்கங்களை கேட்கும்போது பயமா இருக்குது, ஆச்சரியமா இருக்குது. ஆண்டவர் அதை செய்வார், இதை செய்வார், அப்படி செய்வார், இப்படி செய்வார், அப்படி செய்திருக்கிறார், இப்படி செய்திருக்கார். வாழ்க்கையில கொஞ்சமாவது அதை அனுபவிக்கக்கூடிய இடத்துல அந்த ஊழியக்காரங்க இருக்கிறாங்களா, தெய்வ பிள்ளைகள் இருக்கிறாங்களா நீ நினைக்கும் போது பயமா இருக்குது. 5வது, இந்த ஐஸ்வர்யவான் நரகத்துக்கு போறதுக்கு காரணம் அவனுடைய லைஃப்ல நல்ல சத்தியத்தை அறியக்கூடிய அனுபவமோ வாஞ்சியோ அவனுக்கோ அவன் குடும்பத்துக்கோ இல்லை. நூதனமான அனுபவத்தில் நூதன ஊழியர்கள், நூதன உபதேசம், நூதன பிரசங்கம் அப்படிங்கிற அளவுக்கு ஆகிப்போச்சு. 6
அவனுடைய லைஃப்பில் நித்தியத்துக்காக எதையுமே அவன் சம்பாதிக்கலை. அவனுடைய லைஃப்பில் அவன் செய்த 6வது தவறு, நித்தியத்துக்காக எதையும் சம்பாதிக்கவே இல்லை. அவனுடைய வாழ்க்கையை நல்லா உற்று கவனித்து பார்த்தா பரலோக ராஜ்யத்துக்கான எந்த காரியத்தையுமே அவன் சம்பாதிக்கவில்லை. பைபிளில் உள்ள வசனம் ஒரு ஏற்கனவே இந்த பிரசங்கத்தில் ஒரு தடவை சொன்னேன். அழிந்து போகிற பொருளினாலே அழியாத சிநேகிதர்களை சம்பாதித்துக் கொள்ளுங்கள், பரலோகத்திலே உங்களை ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படியாக அப்படின்னு ஒரு நல்ல வார்த்தை உண்டு. ஒரு ஐஸ்வர்யவான் வந்து, ஆண்டவரே நான் உம்மை பின்பற்ற வேண்டும், நித்திய ஜீவன் கிடைக்க வேண்டும் என்று சொன்னபோது, உனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று தரித்திரருக்கு கொடுத்து விட்டு என்னை பின்பற்றி வா என்று சொன்னான். உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயம் இருக்கிறது. பரலோக ராஜ்யத்துக்குரிய ஒன்றையுமே அவன் சம்பாதிக்கலை. அவனவனுக்கு நான் அளிக்கும் பிரதிபலன் என்னோடு கூட வருகிறது, அவனவன் கிரியைக்கு தக்கதான பலனை நான் கொடுப்பேன். பரலோக பலனுக்கு எதுவாய் பரலோக ஆசீர்வாதத்துக்குரிய ஒன்றையுமே அவன் பூமியில செய்யல. மரணத்துக்கு பிற்பாடு இருக்கிற வாழ்க்கைக்குரிய எதையுமே அவன் செய்யல. செத்த பிற்பாடு வாழ்க்கை எப்படி இருக்கும், எப்படி இருக்கணும் யோசிக்கவே இல்லை. வாழ்ற நாட்கள் பூமியில எப்படினாலும் வாழ்ந்துருவோம். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினாலும் அவனுக்கு லாபம் என்ன? புதுடிப்புல இருந்து ஒரு படி மண்ணு கூட ஒருத்தன் கொண்டு போக மாட்டாங்க. ஒரு பவுனுக்கு 1/2 பவுனுக்கு தங்கம் கொண்டு போல, ஒரு பட்டு சேலையும் கொண்டு போல. சிலருக்கு செருப்பு கண்ணாடி எல்லாம் போட்டு அனுப்பி வைப்பாங்க. யாராவது செருப்பு கொண்டு போனாங்களாமா? கொண்டு போல, கல்ற பெட்டிக்குள்ளே தான் கிடந்து. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்து மகிமை. ஆகையினால 6வது, இந்த ஐஸ்வர்யவாண்டி வாழ்க்கையில் பரலோக ராஜ்யத்துக்குரிய ஒன்றை என்ன செய்யல, சம்பாதிக்கவில்லை. பரலோக ராஜ்யத்துக்குரிய ஒன்றையும் அவன் தன்னுடைய வாழ்க்கையில் சம்பாதிச்சு கொள்ளவில்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 7வதாக அவனுடைய லைஃப்பில் லூக்கா சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 24, 27, 28 வாசித்து பார்த்தால், வாசிங்க. அப்பொழுது அவன், தகப்பனாகிய ஆபிரகாமே, நீர் எனக்கு இறங்கி லாசரு தன் விரலின் நுனியை தண்ணீரில் தோய்த்து என் நாவை குளிர பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும். போதும், சுருக்கமா சொன்னா 7வது, காலம் முடிந்த பிற்பாடு பிரயாசப்படுகிறான். இன்றைக்கே ரட்சணிய நாள், இன்றைக்கே அனுக்கிரக காலம். பரலோகத்தை விட நரகத்தின் அனுபவத்தில் இருக்கிற மிகப்பெரிய அனுபவம் என்னவென்று சொன்னால், ரொம்ப உணர்வாங்க, வேதனையை உணர்வாங்க, ரொம்ப உணர்வாங்க. பரலோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நரகம் தெரியாது, தெரிய வேண்டிய அவசியம் இருக்காது. ஆனால் நரகத்தில் இருக்கிறவங்களுக்கு பரலோகம் நல்லா தெரியும். ரொம்ப, அதாவது என்ன சொல்லலாம், சென்சிட்டிவ், அப்படி தானே, ரொம்ப தன்னில் தான் உணர்வு உள்ள அனுபவம் ரொம்ப இருக்கும். ரொம்ப உணர்வாங்க. அந்த ஆத்மாவிலே ரொம்ப உணரக்கூடிய இடத்துல ரொம்ப உணர்வாங்க. பாருங்க, அவன் தாகத்தை ரொம்ப உணர்றான், வேதனை ரொம்ப உணர்றான், தூரத்தில் பார்த்து கதறக்கூடிய இடம். காலம் முடிஞ்சு போச்சு, காலம் முடிஞ்சிட்டு, கால தாமதம் ஆயிட்டுனா அவ்வளோதான். பூமியில் இருக்கும்போதே ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெற்று பரிசுத்தாவி பெற்று வேறுபாட்டின் ஜீவியத்துக்கு வந்து விசுவாச வாழ்க்கையா தெய்வீக சுகத்தை அனுபவிச்சு பரிசுத்தமாக ஜீவிச்சு ஜீவன் செய்து பரலோக ராஜ்யத்துக்கு ஆயத்தப்பற்றணும். ஆண்டவரோடு உள்ள அன்புல வாழ்ந்துடணும். அன்புல, தாழ்மையில், பாடுபடுகிறதுல, பரிசுத்தமான வாழ்க்கையில் ஒரு பூர்ணப்பட்ட அனுபவம் உடையவளாய் மாறிடணும். தெய்வீகமான காரியங்களை வளர்ந்து பெருகிடணும். காலம் முடிஞ்ச பிற்பாடு ஒன்றும் செய்ய முடியாது. பேழையின் கதவு அடைக்கப்பட்ட பிற்பாடு ஒன்றும் செய்ய முடியாது. காலம் முடிஞ்சிட்டு, மரணத்துக்கு பிற்பாடு ஒன்றும் செய்ய முடியாது. உயிரோடு இருக்கிற நாட்களிலே மனம் திரும்பிடணும், ஞானஸ்தானம் எடுத்துடணும், பரிசுத்தாய் பெற்றிடணும், பரலோக பாக்கியத்துக்குரிய அனுபவத்தில் ஜீவியத்தில் உருவாக்கப்பட்டணும். செத்த பிற்பாடு நான் கனி கொடுக்குறேன், ஆண்டவரே கனி கொடுக்குறேன்னா யாருக்கு தேவை? உயிரோடு இருக்கும் போதே தெய்வீகமான சுபாவங்களை வெளிப்படுத்திடணும். உயிரோடு இருக்கும் போதே ஆண்டவருக்கு பிரியமாக வாழ்ந்துடணும். உயிரோடு இருக்கும் போதே பரலோக வாசிகளாய் நம்முடைய ஜீவியம் உருவாக்கப்பட்டணும்.
இன்றைக்கு நீ மரித்தால் உன் நித்தியத்தை எங்கே கழிப்பாய்? இன்றைக்கு நான் செத்தா பரலோகத்துக்கு போவேங்கிற இடத்துக்கு வந்துடணும். லாசரு பரலோகத்துக்கு போகிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. அவனை குறித்த காரியத்தில் ஒன்றே ஒன்று சுருக்கமாக எல்லா கருத்தையும் உள்ளடக்கினது, தீமையை அனுபவித்தான். எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளும் வாஞ்சியுங்கள், இந்த உலகத்தில் என்ன நடந்தாலும் பரவாயில்ல, எனக்கு பரலோகம் வேணும். அல்லேலூயா. இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசில் இருப்பாய் என்கிற சத்தத்துக்குரியவளாக இருக்கணும். உலகத்தில் என்ன நடந்தாலும் பரவாயில்ல. இந்த உலகத்தில் எல்லாம் நன்மையாக நடந்து நம்ம நரகத்துக்கு போயிட்டோன்னா வேதனை. இந்த உலகத்தில் எல்லாமே நமக்கு மைனஸா, எல்லாமே வேதனையா, எல்லாமே துக்கத்துக்கு ஏதுவாக நடந்து நம்ம பரலோகத்துக்கு போனால் நம்ம பெரிய பாக்கியசாலி. அல்லேலூயா. இந்த ஓமையிலிருந்து அறிந்து கொள்வது அப்படிதான். இந்த உலகத்தில் எல்லாமே நமக்கு நன்மையாக நடந்து நான் மரித்து நரகத்துக்கு போவதை விட இந்த உலகத்தில் நமக்கு எல்லாமே மைனஸா, எல்லாமே வேதனையா, எல்லாமே துக்கத்துக்கு ஏதுவா, எல்லாமே தீமையா நடந்து பரலோகத்துக்குரியவளாய் நாம் வாழ்ந்து முடிப்போமானால் அது மிகப்பெரிய சிறப்பான அம்சம். நம்ம எல்லாருடைய லைஃப்பிலும் பரலோகத்துக்குரியவளாய் வாழ இந்த ஐஸ்வர்யவாண்டி அனுபவங்கள் நமக்குள்ள வராம கர்த்தர் நம்மை பாதுகாப்பாராக. ஆமென்.